Let us all try to be worthy of your Windows centenary. நம் அனைவரையும் லைஃப் டிவைன் பயில்வதற்காக இந்த இணையதளத்தின் மூலம் ஒருங்கிணைத்து இந்த நல்ல வாய்ப்பினை நமக்கெல்லாம் அருளியுள்ள பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் நமது நன்றியையும் வணக்கத்தையும் அவர்களது பொற்பாதங்களில் சமர்ப்பிப்போம். இத்தருணத்தில் நம் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும், இங்கு நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். நாம் இப்பொழுது லைஃப் டிவைன் புக் 2 சாப்டர் 3 பார்த்துட்டு இருக்கோம். த இட்டர்னல் அண்ட் த இண்டிவிஜுவல். இந்த சாப்டர் முழுவதுமே பகவான் எதை மைய கருத்தாக வழங்குகின்றார் என்றால், ஒருவர் தன்னுடைய ஆன்மீக எழுச்சியின் காரணமாக தனிப்பட்ட மனிதன் இண்டிவிஜுவல் உணர்வு நிலையில் உயரங்களை எட்டுகின்றார். இந்த உயரங்களை எட்டும் பொழுது
பிரபஞ்சம் தழுவிய அந்த உணர்வு நிலையுடன் தன்னை ஒருங்கிணைத்துக் கொள்கின்றார். யூனிட்டி வித் த காஸ்மிக் கான்சியஸ்னஸ். இதெல்லாம் ஒரு மனிதருக்கு ஆன்மீக பயணத்தில் எதிர்கொள்ளக்கூடிய நிலைகள். ஒன்று, தனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த செல்ஃப் ரியலைசேஷன் ஆஃப் த செல்ஃப் விதின் இண்டிவிஜுவல் புருஷா. செகண்ட் வந்து இந்த காஸ்மிக் புருஷா, வேர்ல்ட் பீயிங், அதனுடன் தன்னை இணைத்து இரண்டர கலப்பது. மூன்றாவது, இந்த இரண்டையும் கடந்த அந்த எல்லை கடந்த பரம்பொருள், இந்த டிரான்சென்டென்ட் செல்ஃப், அதனுடன் இரண்டர கலப்பது. இந்த இரண்டர கலப்பது, யூனிட்டி வித் த டிவைன், அந்த நிலை எட்டியவுடன் இந்த தனிப்பட்ட மனிதர் என்கின்ற அமைப்பு என்னவாகும்? அது முற்றிலும் தன்னை இழந்து விடுமா? இந்த கேள்விக்கு பதிலளிக்கும் வண்ணமாகத்தான் இந்த சாப்டர் முழுவதுமே பகவான் விளக்குகின்றார். அந்த பரம்பொருள் டிவைன் அதனுடன் இரண்டர கலந்த பின்பும் இந்த தனி மனிதன் என்கின்ற அமைப்பு தொடர்ந்து செயல்பட முடியும். அது நம்பர் 1. நம்பர் 2, அத்தகைய நிலையை எட்டியவுடன் அது ஒரு ஈகோ, தன்னுணர்வு, அதை சார்ந்து செயல்படும் அமைப்பாக இருக்காது. அது முற்றிலும் தனக்குள் இருக்கக்கூடிய அந்த செல்ஃப், அந்த ஆன்ம பொருள், அதன் அடிப்படையில் தான் ட்ரூ செல்ஃப், அதன் அடிப்படையில் தான் செயல்படும் ஒரு அமைப்பாக இருக்கும். மூன்றாவது பகவான் கூறுவது, எப்படி அந்த பரம்பொருள் சாஸ்வதமான ஒன்றாக இருக்கின்றதோ, த இட்டர்னிட்டி, அதே போல் இந்த தனிப்பட்ட அமைப்பு என்பதும் ஒரு தோன்றி மறையக்கூடிய அமைப்பாக இராமல் ஒரு சாஸ்வதமான அமைப்பாக மாறும். இதுதான் பகவான் இங்கு வலியுறுத்தக்கூடிய ஆன்மீக உண்மை. இதில் வெவ்வேறு கேள்விகளை முன்வைத்து அதற்கு விளக்கத்தை பகவான் மிகவும் அழகாக தருகின்றார். எது இந்த பிரபஞ்சம் தழுவிய அமைப்புடன் இணைத்துக் கொள்கின்றது என்றால், அந்த தனிப்பட்ட அமைப்புக்குள் இருக்கும் அந்த செல்ஃப் புருஷா, அதுதான் வந்து தன்னை விரிவுபடுத்தி கான்சியஸ் எக்ஸ்டென்ஷன் விரிவுபடுத்தி இந்த பிரபஞ்சம் தழுவிய அமைப்புடன் இணைத்துக் கொள்கின்றது. அவ்வாறு இணைத்துக் கொள்ளும் பொழுது அது எதன் மூலமாக தன்னை இணைத்துக் கொள்கின்றது என்றால், இட் இஸ் அ சப்ஜெக்டிவ் எக்ஸ்டென்ஷன். சப்ஜெக்டிவ் எக்ஸ்டென்ஷன் என்றால் உணர்வு நிலையின் மூலமாக தன்னை இணைத்துக் கொள்வது. யூனிட்டி பை கான்சியஸ்னஸ். ஏனென்றால் அந்த தனிப்பட்ட அமைப்புக்குள் இருக்கும் அந்த புருஷா, அந்த செல்ஃப், அந்த பொருள்தான் அனைத்தினுள்ளும் இருக்கின்றது. ஆகையால் அனைத்திற்கும் பொதுவான அந்த பொருளுடன் இந்த தனிப்பட்ட அமைப்புக்குள் இருக்கும் அந்த அமைப்பும் தன்னை இணைத்துக் கொள்கின்றது. ஆதலால் தான் அந்த ஒருமைத்தன்மையை அது அடைகின்றது. ஒருமைத்தன்மை என்கின்ற அனுபவத்தை அது அடைகின்றது. It has the experience of unity. ஆனால் அவ்வாறு அந்த ஒருமைத்தன்மையை அடைந்தாலும் அது எத்தகைய ஒரு சாத்தியக்கூறை தன்னுள் கொண்டதாக இருக்கின்றது என்றால், it is capable of cosmic differentiation and multiple individuality. அந்த தனிப்பட்ட அமைப்புக்குள் இருக்கும் வேறுபாடுகள் தொடர்ந்து நீடிக்கும், பல்வேறு தனிப்பட்ட அமைப்புகள் தொடர்ந்து நீடிக்கும். இருந்தாலும் அந்த நிலையில்
அந்த பிரபஞ்சம் தழுவிய அமைப்புடன் ஒரு ஒருங்கிணைப்பு ஏற்படும். யூனிட்டி வித் வேர்ல்ட் பீயிங், யூனிட்டி வித் காஸ்மிக் புருஷா. இங்கு பகவான் இந்த செல்ஃப் என்றால் இந்த ஆன்மன், அதனுடைய இரண்டு ஆஸ்பெக்ட்ஸ் குறித்து விளக்குகின்றார். ஒன்று, the aspect of its being, and the sat aspect of being. இந்த ஆஸ்பெக்ட் ஆஃப் ஏனென்றால் சச்சிதானந்தாவில் சத் சித் ஆனந்தா அந்த மூன்று அம்சங்களும் இருக்கின்றன. இந்த சத் எக்ஸிஸ்டன்ஸ், இதில் என்ன பார்க்கின்றோம்? அந்த இருப்பு, ஆஸ்பெக்ட் ஆஃப் பீயிங், இதை பார்க்கின்றோம். இது எதன் மூலமாக தன்னை வெளிப்படுத்துகின்றது என்றால் அந்த யூனிட்டி, ஒருமைத்தன்மை, அதன் மூலமாக தன்னை வெளிப்படுத்துகின்றது. யூனிட்டி இஸ் இட்ஸ் ஸ்டேட்டஸ். இரண்டாவது சக்தி, பவர், சித் சக்தி. ஏனென்றால் இந்த சச்சிதானந்தாவில் எல்லாமே இருக்கு. எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கின்றது, கான்சியஸ்னஸ் இருக்கின்றது, கான்சியஸ்னஸ் ஃபோர்ஸ் இருக்கின்றது, ஆனந்தா இருக்கின்றது. இந்த ஃபோர்ஸ் இல்லை அப்படின்னா இந்த பிரபஞ்சம் உருவாக முடியாது. வெறும் எக்ஸிஸ்டன்ஸ் பீயிங் மாத்திரம் இருந்தால் இந்த பிரபஞ்சம் உருவாக முடியாது, சிருஷ்டி உருவாக முடியாது. ஆகையால் சக்தியும் இருக்கின்றது. அதுதான் the power of its being. இந்த ஒருமைத்தன்மை, யூனிட்டி என்பது அந்த சத் ஆஸ்பெக்ட், அதனுடைய ஸ்டேட்டஸ் என்பதை பார்த்தோம். அப்படி என்றால் இந்த சக்தி ஆஸ்பெக்ட் எதன் மூலமாக தன்னை வெளிப்படுத்துகின்றது என்றால் the Shakti aspect of the divine, இந்த மல்டிபிள் இண்டிவிஜுவாலிட்டி, தனிப்பட்ட அமைப்புகளின் மூலம் தன்னை வெளிப்படுத்துகின்றது. அதன் மூலமாக அந்த இறையம்சத்தின் அடிப்படை குணங்களான அந்த ஆனந்தம், டிலைட், அந்த சித், நேச்சர் ஆஃப் கான்சியஸ்னஸ், இவைகளையும் வெளிப்படுத்துகின்றது. ஆகையால் பகவான் இந்த இறைவனோடு இரண்டரை கலக்கும் பொழுது அதிலேயே தங்கிவிடக்கூடாது என்று கூறுகின்றார். வெறும் இந்த யூனிட்டி, இந்த சத் ஆஸ்பெக்ட், அதனுடனேயே இணைந்து அதிலேயே தங்கிவிட முடியாது. ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்தில் அந்த இறைசக்தி தன்னை இந்த தனிப்பட்ட அமைப்புகளின் மூலமாகத்தான் வெளிப்படுத்துகின்றது. தனிப்பட்ட அமைப்புகளின் மூலமாக தான் அதனுடைய சக்தியின் அம்சத்தையும் அதனுடைய ஆனந்தத்தின் அம்சத்தையும் வெளிப்படுத்துகின்றது. ஆகையால் இந்த ஆன்மீக பயணத்துல ஒருத்தர் அந்த எல்லை கடந்த அந்த பரம்பொருளுடன் இரண்டரை கலந்து அங்கேயே தங்கிவிடக்கூடாது என்று கூறுகின்றார். அவ்வாறு தங்கிவிடும் பொழுது இந்த பிரபஞ்சத்தில் இறைவனால் படைக்கப்பட்டுள்ள அந்த அனைத்து தனிப்பட்ட அமைப்புகள், அதனுடனான தொடர்பை நாம் இழந்து விடும் பொழுது அந்த பரம்பொருளின் மற்றொரு அம்சமான அந்த ஆனந்த அம்சம், சக்தி அம்சம், இவைகளுடனான தொடர்பை நாம் இழந்து விடுகின்றோம் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஒன்றை, அதாவது அந்த இறை சக்தியினுடைய இறைசக்தியை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் அந்த இறைசக்தியினுடைய செயல்பாடு, அதனுடைய சக்தி, அதனுடைய ஆனந்தம், அதன் மூலமாக செயல்பாடும் இந்த பிரபஞ்சத்தினுடனான தொடர்பை நாம் இழந்து விடுகின்றோம். அவ்வாறு அந்த நிலையிலேயே இருந்து விடும் பொழுது இந்த தொடர்பை நாம் இழந்து விடுகின்றோம் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். The exclusive concentration on the unity, அந்த ஒருமுகப்படுதல் என்பதில் ஒருமுனைப்பட்டு இருக்கும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், என்ன காண்கின்றோம் என்றால், அந்த தனிப்பட்ட மனிதன், அந்த ஆன்மீக பயணத்தில் இருப்பவர்கள் அமைதியையும் ஒரு ஓய்வையும் ஒரு அசைவற்ற நிலையில் நாடுகின்றார்கள். அதனால் என்ன நடக்கின்றது என்றால், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த இறைவனின் அம்சமான அந்த ஆனந்தம், the joy of union in the nature and the act, இந்த செயல்பாடுகளில் காணப்படும் அந்த ஒரு இணைப்பு, அதில் மூலமாக வெளிப்படும் இறைவனுடைய
சக்தி, இதழில் இருந்து இத்தகைய அம்சங்களை நாம் விலக்குகின்றோம் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அத்தகைய ஒரு ஆட்டிடியூட், ஒரு மனோபாவம் ஒரு துறவிக்கு சாத்தியமாக இருக்கலாம். ஆனால் அதை ஒரு லட்சிய கருத்தாக ஒருவர் ஏற்க முடியாது. ஒருவர் பூரணமான ஒரு பூரணத்தை அடைய வேண்டும் என்றால் இத்தகைய ஒரு நிலைப்பாட்டை ஒரு லட்சியமாக ஒருவர் கொள்ள முடியாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். We cannot uphold it as our highest ideal or as our ultimate perfection என்று பகவான் குறிப்பிடுகின்றார். என்ன காரணத்தினால் இந்த அசெப்டிக் துறவி அத்தகைய நிலையை ஒரு மேலோங்கிய நிலையாக எண்ணுகின்றார் என்றால், அவர் என்ன கருதுகின்றார் என்றால், இந்த உணர்வு நிலையின் செயலற்ற நிலை, ஸ்டேட்டஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ், அதில்தான் அந்த ஒருமைத்தன்மையின் ஒரு முழுமை காணப்படுகின்றது. அதே சமயம் அந்த உணர்வு நிலையின் செயல்பாட்டில் அந்த ஒருமைத்தன்மையின் ஒரு முழுமைத்தன்மை காணப்படுவதில்லை என்று அவர் எண்ணுகின்றார். ஆனால் அவ்வாறு இல்லை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த இரண்டு அனுபவங்களிலுமே அந்த இறைவனுடன் ஐக்கியமாவது என்பதில் அந்த யூனிட்டி வித் த டிவைன், அதில் எந்த விதமான மாறுபாடும் ஏற்படுவதில்லை. ஆனால் அனுபவங்களில் தான் மாறுபாடு ஏற்படுகின்றது. எவ்வாறு நாம் விழித்திருக்கும் நிலையிலும் அந்த இறைவனோடு ஐக்கியப்பட முடியும், அதே சமயம் ஒரு ஆழ்ந்த கான்சென்ட்ரேஷன், மெடிடேஷன், டீப் மெடிடேஷன், டீப் கான்சென்ட்ரேஷன், நம் கவனத்தை ஒரு ஆழமாக குவிப்பது, அதன் மூலமாகவும் நாம் இறைவனுடன் அந்த ஒரு ஒன்றிணைந்த ஒரு நிலையை உருவாக்க முடியும். இந்த இரண்டு நிலைகளுமே அந்த ஒன்றிணைப்பு என்பது ஏற்படுகின்றது. ஆனால் அந்த அனுபவத்தில் தான் மாறுபாடு ஏற்படுகின்றதை ஒழிய இந்த ஒன்றிணைப்பில் எந்த விதமான ஒரு மாறுபாடும் ஏற்படுவது இல்லை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். பகவான் இந்த ஒன்றிணைத்து அந்த பரம்பொருள் எல்லை கடந்த அந்த இறை அம்சத்துடன் ஒன்றிணைதலில் இரண்டு விதமான நிலைகளை கூறுகின்றார். ஒன்று ஆக்டிவ் யூனிட்டி, மற்றொன்று பாசிவ் யூனிட்டி என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஆக்டிவ் யூனிட்டி என்றால் இந்த உலகத்தில் இருந்து விலகாமல், இந்த உலகம், தனிப்பட்ட அமைப்புகள், அதனுள் இருக்கக்கூடிய அனைத்து இறையம்சத்தினுடன் ஒன்றிணைந்து இருப்பது, அதே சமயம் அந்த பரம்பொருள் அதனுடனும் ஒன்றிணைந்து இருப்பது. இதுதான் ஆக்டிவ் யூனிட்டி. பாசிவ் யூனிட்டி என்றால் வெறும் இந்த எல்லை கடந்த அந்த பரம்பொருளுடன் ஒருங்கிணைந்து இருப்பது, இந்த பிரபஞ்சத்தில் காணப்படும் அனைத்து அமைப்புகளுடன் அதனுடனான தொடர்பில் இருந்து விலகி இருப்பது. இதுதான் பாசிவ் யூனிட்டி. ஆனால் இந்த ஆக்டிவ் யூனிட்டி இதுதான் மிகவும் சிறப்பானது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஏனென்றால் இதுதான் ஒரு மனிதனுடைய உணர்வு நிலையை விரிவுபடுத்துகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். It enlarges its static consciousness to unite with the self of his being and the world being. அவனுடைய உணர்வு நிலையை அதுதான் விரிவாக்கம் செய்கின்றது. இந்த உணர்வு நிலையை விரிவாக்கம் செய்யும் பொழுது எதன் மூலமாக இந்த ஒருங்கிணைப்பு ஏற்படுகின்றது என்றால், உணர்வு நிலையின் மூலமாகத்தான் ஒன்றிணைப்பு ஏற்படுகின்றது. ஏனென்றால் நமக்குள் இருக்கக்கூடிய அந்த இண்டிவிஜுவல் புருஷா, இந்த செல்ஃப், அதுதான் அதே அமைப்பு தான் மற்றவர்களிடத்தும் இருக்கின்றது. ஸோ எது ஒன்றிணைகின்றது என்றால் இந்த பொதுவாக இருக்கக்கூடிய அந்த செல்ஃப், இந்த புருஷா, அதுதான் எல்லா எல்லா நிலைகளிலும் இருக்கக்கூடிய எல்லா தனிப்பட்ட அமைப்புகளுடன் இருக்கக்கூடிய அனைத்து புருஷா செல்ஃப், அதனுடன் ஒரு ஒன்றிணைப்பை ஏற்படுத்துகின்றது. இந்த ஒன்றிணைப்பு எதன் மூலமாக ஏற்படுகின்றது என்றால் ஒரு சப்ஜெக்டிவ் யூனியன். சப்ஜெக்டிவ் யூனியன் என்றால் என்ன அர்த்தம் என்றால், வெறும்
புறநிலையில் இந்த இணைப்பு ஏற்படாமல் இட் இஸ் ஹேப்பனிங் பை யூனிட்டி ஆஃப் கான்சியஸ்னஸ். உணர்வு நிலையின் மூலமாக ஏற்படும் ஒரு இணைப்பின் மூலமாகத்தான் இந்த பிரபஞ்சம் தழுவிய நிலையில் ஏற்படக்கூடிய அந்த ஒன்றிணைப்பு, ஒருமை ஏற்படுகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஆகையால பகவான் இங்கு குறிப்பிடக்கூடிய ஒரு முக்கியமான கருத்து என்னவென்றால், இந்த ஒரு தனிப்பட்ட அமைப்பு என்பது தொடரும். அது அந்த பரம்பொருளுடன் ஐக்கியம் அடைந்தாலும் கூட இண்டிவிஜுவல் therefore exist even after the unity with the divine. ஆனால் இங்கு ஒரு வேறுபாடு இருக்கின்றது. என்ன வேறுபாடு என்றால், இந்த நாம் தற்பொழுது இருக்கக்கூடிய அந்த தனிப்பட்ட நிலை என்பது நான் என்கின்ற தனிப்பட்ட மனிதன் என்கின்ற அந்த ஈகோ, தன்னுணர்வை சார்ந்த நிலையில் இருக்கின்றோம். ஆனால் அந்த நிலையில் நாம் எவ்வாறு இருப்போம் என்றால், நான் என்கின்ற தனிமனிதன் என்கின்ற தன்னுணர்வை கடந்த நிலையில் இருப்போம். அதுதான் வித்தியாசம். தனிப்பட்ட அமைப்பு என்பது இப்பொழுது இருப்பது போலவே தான் அப்பொழுதும் இருக்கும். ஆனால் அப்பொழுது ஈகோவை, தான் என்கின்ற தன்னுணர்வை, அதன் அடிப்படையில் அது செயல்படாமல் அதை கடந்த நிலையில் இருக்கும். அதே போல இந்த பிரபஞ்சம் தழுவிய அமைப்பும் இருக்கும். இந்த யூனிவர்சல் ஆல்சோ எக்ஸிஸ்ட். இட் இஸ் எம்ப்ரேஸ்டு பை த இண்டிவிஜுவல். அதுவும் ஒரு தனிமனிதனால் ஒரு அரவணைக்கப்பட்ட நிலையில் இருக்கும். ஆனால் அது தனிமனிதன் என்கின்ற நிலையை அது அழித்து விடாது. இட் டஸ் நாட் அப்சார்ப் அண்ட் அபாலிஷ் த இண்டிவிஜுவல் டிஃபரன்சியேஷன். ஆகையால் இந்த இரண்டு அமைப்புகளுமே இருக்கும். தனிமனிதன், பிரபஞ்சம், இவை இரண்டு நிலைகளுமே ஒரே சமயத்தில் இருக்கும். ஒன்றை ஒன்று தழுவிய நிலையில் இருக்கும், ஒன்றை ஒன்று உள்ளடக்கிய நிலையில் இருக்கும். இந்த தனிப்பட்ட அமைப்பு என்பது பிரபஞ்சம் தழுவிய நிலையில் ஒரு பரவி இருக்கும், வியாபித்து இருக்கும். அங்கு அந்த ஈகோ என்கின்ற ஒரு எல்லைக்கு உட்பட்டு இராமல் அதை கடந்து இருக்கும். இந்த கருத்துக்கள் தான் நாம் போன செஷன்ல பேராகிராஃப் 6 and 7 இந்த பேராகிராஃப்ஸ்ல பார்த்தோம். இப்ப இந்த செஷன்ல நம்ம பேராகிராஃப் 8 and 9 அதற்கு உள்ளே போகலாம். சுந்தர் சார் வந்திருக்கிறீங்களா? எஸ் சார். 1 minute. அதுக்கு முன்னாடி மங்கை மேடம், நீங்க தான் இன்னைக்கு ப்ளே பண்ணீங்களா இந்த முன்னாடி ஒரு வீடியோ, டாக்டர் அலோக் பாண்டேயோடைய ஒரு யூடியூப் டாக்? எஸ் சார். அது எப்படி நீங்க சூஸ் பண்ணீங்களா? அந்த இதை அந்த எப்படி ப்ளே பண்ணீங்க அந்த டாபிக், அந்த இதை? சார் அரோமா சேனல்ல இருந்து சூஸ் பண்ணேன் சார். நீங்க ரெஃபரன்ஸ் அனுப்பியிருந்ததால ஐ தாட் இட் வில் பி. இல்ல, அதான் ரொம்ப அப்ராப்ரியேட்டா சூஸ் பண்ணிருந்தீங்க. ஏன்னா அந்த மதருடைய அந்த பிரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன் May 16th 1914 பிரேயர் தான் அவரு எலாபரேட் பண்ணாரு. அதுதான் கேட்டிருந்தேன். நான் அனுப்பிச்சிருந்தேன், கரெக்டா நீங்க அதை ப்ளே பண்ணீங்க. It was very appropriate. That is why I am asking. எஸ் சார், உங்க ரெஃபரன்ஸ் பேஸ் பண்ணி தான் சார் ஐ சூஸ். Okay. Thank you very much. Thank you. சுந்தர் சார் படிக்கிறீங்களா? எஸ் சார். Paragraph 8. Now we may get rid of this differentiation by plunging into the absorption of an exclusive unity. But to what end? For perfect union. But we do not forfeit that by accepting the differentiation any more than the divine forfeits his oneness by accepting it. We have the perfect union in his being and can absorb ourselves in it at any time.
But we have also this other differentiated unity and can emerge into it and act freely in it at any time without losing oneness. For we have merged the ego and are absolved from the exclusive stresses of our mentality. Thank you, sir. Explanation, Paddy. Thank you, sir. Yes, please. Explanation. By getting absorbed into an exclusive unity, we may get rid of differentiation. What do we achieve by that? We may achieve perfect union with the divine. But we must know that the divine permits differentiation, and by doing so, he does not lose his oneness. If that is the case, we can also accept differentiation without losing unity. We have perfect union in his being. Therefore, we can observe ourselves in it at any time. We also have this other differentiated unity. We can immerse into it and act freely in it at any time without losing oneness. This is because we have merged the ego, and therefore we are freed from the exclusive stresses of our mentality. Thank you, sir. Thank you. Thank you very much. இந்த கருத்து மீண்டும் மீண்டும் பகவானினுடைய அந்த பூரண யோகம் அதனுடைய செயல்முறையை விளக்குவதாகத்தான் அமைகின்றது. இறைவனை நாடி செல்லுவது, இறைவனுடன் இந்த இறை உணர்வை அடைவது, இந்த முயற்சியில் நாம் இந்த உலகத்தினுடனான தொடர்பை இழந்து விடலாமா? அது ஒரு சரியான ஒரு அப்ரோச், வெதர் இஸ் இட் த கரெக்ட் அப்ரோச் என்றால் இல்லை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஏனென்றால் இந்த பாரம்பரிய யோகம், துறவை வலியுறுத்தும் யோகம், இந்த உலகத்தில் இருந்து, இந்த வாழ்க்கையில் இருந்து விலகிச் செல்வது, இது எல்லாமே ஒரு தலைப்பட்ச அனுபவமாகத்தான் இருக்கின்றது. இங்கு பகவான் கூறுவது என்னவென்றால், நாம் எதையுமே விளக்க முடியாது என்று கூறுகின்றார். எதையுமே விளக்க முடியாது. ஸ்ரீ எம்பி பண்டிட் அவருடைய தி ஆர்ட் ஆஃப் லிவிங் என்று அவர் வெவ்வேறு தருணங்களில் ஆற்றிய உரைகளின் தொகுப்பு ஒரு புத்தகம் உள்ளது. அதில் அவர் கூறுகின்றார், ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொரு தனி மனிதருக்கும் அவருக்கு அந்த தனி மனிதருக்கு வழங்கப்பட்டுள்ள அந்த சூழ்நிலைகள், வாழ்க்கையினுடைய அமைப்பு, அவர் இருக்கக்கூடிய இடம், அவர் இருக்கக்கூடிய அந்த குடும்ப சூழ்நிலை, இது எல்லாமே அவருக்கென்றே அவர் ஆன்மீக பயணத்தில் முன்னேறுவதற்காக பிரத்யேகமாக வழங்கப்பட்ட அமைப்பு. ஆகையால் ஒவ்வொருவருக்கும் அவங்கவுங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த சூழ்நிலைகளை வைத்துக்கொண்டு, அதுதான் அவர்களை பொறுத்தவரைக்கும் மிகச்சிறந்த சூழ்நிலை அவங்களுடைய முன்னேற்றத்திற்காக. ஏன்னா எல்லாமே அந்த டிவைன் வில், அதன் மூலமாகத்தான் நடக்கின்றது, இறை சங்கல்பத்தின் மூலமாகத்தான் நடக்கின்றது. அவர்களுடைய முன்னேற்றத்திற்கு மிகவும் உகந்த சூழ்நிலையாக அந்த டிவைன், அதனால்
அந்த சங்கல்பத்தினால் வழங்கப்பட்டதுதான். ஆகையால எல்லாரும் அவங்கவுங்க இருக்கிற இடத்துலேருந்து மேலே போகிறதுக்கு முயற்சி பண்ண வேண்டுமே ஒழிய, ஒன்றிலிருந்து விலகி சென்றால் நம்மால் நம்மளுடைய முன்னேற்றத்தில் மிகவும் வேகமாக செல்லலாம் என்று எண்ணக்கூடாது என்று மிகவும் அழகாக அவர் இந்த பூரணயோகத்தின் கருத்தை விளக்கும் வகையில் அவர் ஒரு கட்டுரை எழுதியுள்ளார். இந்த கருத்தை தான் இங்கும் பகவான் கூறுகின்றார். The unity with the divine, அதிலேயே ஆழ்ந்து விடுவது என்பது, அதன் மூலமாக என்ன சாதிக்கின்றோம் என்றால் ஒரு பெர்ஃபெக்ட் யூனியன் வித் த டிவைன். ஆனால் அதிலேயே தங்கிவிடலாமா என்றால், இந்த தனிப்பட்ட அமைப்புகள், இந்த பிரபஞ்சம், இதிலிருந்து முழுவதுமாக விலகி அதிலேயே தங்கிவிடலாமா என்றால் அது மாதிரி கூடாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். என்ன காரணம் என்றால், அந்த பரம்பொருளே தன்னை பன்முக அமைப்புகளின் மூலம் வெளிப்படுத்திக் கொள்கின்றது. The divine permits differentiation. இங்கு இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இறைவனால் வழங்கப்பட்டவை, அவனுடைய செயல்பாட்டிற்காக இறைவனால். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த தனிப்பட்ட அமைப்புகள் என்பது இந்த இறை அம்சத்தின், இறைவனுடைய எந்த அம்சத்தின் வெளிப்பாடுகள் என்றால் இந்த இறை அம்சத்தின் சக்தி, கான்சியஸ்னஸ் பவர், அண்ட் இந்த இறை அம்சத்தின் ஆனந்தம், டிலைட், இதனுடைய வெளிப்பாடுகள் தான் அனைத்துமே. நம்மை சுற்றி காண்பது அனைத்துமே இந்த இறைவனுடைய வெளிப்பாடுகள் தான். எவ்வாறு நாம் அத்தகைய அமைப்புகளிலிருந்து நாம் விலகிக் கொள்வது? அப்படி என்றால் நாம் அந்த பரம்பொருள், இறைவனுடைய சக்தி, இறைவனுடைய ஆனந்தம், அதிலிருந்து நாம் விலகிக் கொள்கின்றோம் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஆகையால அந்த பரம்பொருள் எப்படி, இறைவன் எப்படி இந்த டிஃபரன்சியேஷன், தனிப்பட்ட அமைப்புகளை அனுமதிக்கின்றானோ, அதே போல அதே சமயத்தில் அந்த பரம்பொருள் தன்னுடைய ஒருமைத்தன்மையை இழந்து விடுவதில்லை. He does not lose his oneness. அப்படி என்றால் நாமும் அந்த தனிப்பட்ட அமைப்புகளை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அதே சமயம் நாம் அந்த பரம்பொருளுடன் ஆன ஒருமைத்தன்மையை இழக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இதுதான் இந்த பூரண யோகத்தினுடைய அடிப்படை கருத்து. எல்லாமே கலெக்டிவ், தனிப்பட்ட ஒரு முன்னேற்றம் என்பது கிடையாது. எல்லாமே கலெக்டிவ் ப்ராக்ரஸ். ஏனென்றால் அந்த பரம்பொருளுடன் நமக்கு எப்பொழுதுமே ஒரு பூரண ஐக்கியம் எப்பொழுதுமே இருக்கின்றது. we have அந்த செல்ஃப் செல்ஃப் இன் ஆல் நமக்குள்ளே இருக்கின்றது. அதனுள் நாம் எப்பொழுது வேண்டுமானாலும் உள் சென்று அதில் நாம் ஆழ்ந்து விடலாம். அதே சமயத்தில் இந்த டிஃபரன்ஷியேட்டட் யூனிட்டி, தனிப்பட்ட அமைப்புகளுடன் கூட நமக்கு அந்த ஒருமைத்தன்மை இருக்கின்றது. அதிலும் நாம் இரண்டர கலந்து அதே சமயம் அந்த பரம்பொருளுடன் ஆன ஒருமைத்தன்மையை இழக்காமல் செயல்பட முடியும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். என்ன காரணம்? இது எப்பொழுது சாத்தியம்? இது நடைமுறையில் சாத்தியமா என்றால் சாத்தியம். எப்பொழுது சாத்தியம் என்றால், முழுவதுமாக நம்முடைய அந்த தன்னுணர்வு, நான் என்கின்ற தன்னுணர்வு, ஈகோ, அதை முழுவதுமாக நாம் விலக்க வேண்டும். அப்பொழுதுதான் சாத்தியம். அதர்வைஸ் இட் இஸ் நாட் பாசிபிள். அதுதான் இங்கே கண்டிஷன். ஏனென்றால் நாம் தன்னுணர்வு, ஈகோ அதை சார்ந்து இருக்கும் வரையில் நம்மளுடைய மனம் அது என்ன செய்கின்றது? அதற்கென்றே பிரத்யேகமான சில நிபந்தனைகளை விதிக்கின்றது, சில வரையறைகளை அது நிர்பந்திக்கின்றது. அதற்குள் தான் நாம் செயல்பட வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாகின்றோம். ஆனால் நான் அந்த ஈகோவை கடந்து செல்லும் பொழுது நாம் இதன் பிடியிலிருந்து விலகுகின்றோம். ஆகையால் இது சாத்தியம் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். நெக்ஸ்ட் போலாம் நம்ம. Then for peace and rest. But we have the peace and rest by virtue of our unity with Him. Even as the divine possesses forever His eternal calm in the midst of His eternal action. Then, for the mere joy of getting rid of all differentiation,
But that differentiation has its divine purpose. It is a means of greater unity, not as in the egoistic life, a means of division. For we enjoy by it our unity with our other selves and with God in all, which we exclude by our rejection of his multiple being. Thank you, Thank sir. you. Explanation padi. Yes. Then there is another reason why we may want an exclusive unity. We want it for getting peace and rest without getting involved in the hassles of worldly activities. We must know that the divine possesses forever his eternal calm in the midst of his eternal action, manifestation. Then it is quite possible for us to remain in peace and calm even when we are engaged in worldly actions. We may want an exclusive unity for the mere joy of getting rid of all differentiations. But we must know that as unity is a divine aspect, differentiation is also yet another divine aspect. The differentiation has its divine purpose. It is a means of greater unity, unlike in the egoistic life, a means of division. Rather, we enjoy differentiation by our unity with our other selves and with God in all. By rejection of the multiple being of the divine, we exclude such enjoyment. Shall I read the rest? Yes. Aதையும் படிச்சிடும். Okay. Why this differentiation? Why is the divine not satisfied with his oneness and unity? The answer is that it differentiates itself because differentiation is a means for a greater unity. To project itself in 1,000 individual forms and for all those forms to develop and unite in a truth of oneness makes for a richer unity. The transcendent self, which is beyond the universal, beyond the individual, is not only beyond but includes both. It is immanent here in creation, in the universal scheme as also in the individual scheme. Sri M.P. Pandit, Talks on Life Divine, Volume 2, page 36. Thank you. பகவானும் அன்னையும் நிறைய பேர் ஆசிரமத்தில் சேர வேண்டும் என்று விருப்பத்தை தெரிவித்த பொழுது நிறைய பேருக்கு என்ன அறிவுறுத்தினார்கள் என்றால், நீங்கள் இருக்கும் இடத்திலேயே இந்த யோகத்தை செய்ய முடியும். இதற்கு ஆசிரமத்தில் தான் தங்க வேண்டும் என்கின்ற கட்டாயம் கிடையாது. ஆசிரமத்தில் இருந்தால்தான் இதை செய்ய முடியும், வெளியில இருந்தா இதை செய்ய முடியாது என்கின்ற அந்த கருத்தை அவர்கள் வலியுறுத்தவில்லை. சில பேர் சில காரணத்திற்காக அங்கு அழைக்கப்பட்டார்கள், அவ்வளவுதான். அதனால எந்த ஒரு சிச்சுவேஷனோ எந்த ஒரு அமைப்போ ஒரு ஐடியல் இந்த டிவைன் இந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராக்ரஸுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு சூழ்நிலையோ ஒரு அமைப்போ அதுதான் ஒரு இன்றியமையாதது என்றோ ஐடியல் என்றோ அவர்கள் கூறவில்லை. என்ன காரணம்னா இந்த காரணம்தான். இந்த டிவைன் மேனிஃபெஸ்டேஷன்ல எதுவுமே விளக்க முடியாது. அங்க எதை விளக்குவது? இங்க எல்லாமே டிவைன்கும் போது எதையும் விளக்க முடியாது இல்லையா? அதனாலதான் எதையும் விலக்கிவிட்டு ஒன்றை நாடுவது என்பது இங்க கிடையாது. இந்த பூரண யோகத்துல பகவான் அவ்வாறு கூறவில்லை. எதனால் பொதுவாக மனிதர்கள் இந்த ஒருமையை நாடுகின்றார்கள், தனிமையை நாடுகின்றார்கள் என்பதற்கான காரணத்தை பகவான் இங்கு விளக்கி, அந்த காரணம் உண்மையிலேயே அந்த காரணம் என்பது ஒரு சரியான காரணம் இல்லை என்பதை விளக்குகின்றார். என்ன காரணத்திற்காக அந்த வெறும் ஒருமையை நாடுகின்றார்கள் என்றால்,
ஒரு அமைதி, ஒரு ஓய்வு, பீஸ் அண்ட் ரெஸ்ட். இந்த ஒரு வாழ்க்கையின் நிர்பந்தங்களில் இருந்து விலகி, இந்த ஹேசல்ஸ் ஆஃப் வேர்ல்ட்லி ஆக்டிவிட்டீஸ், அதில் நாம் எதிர்கொள்ளக்கூடிய அந்த பிரச்சனைகள், இதிலிருந்து விலகி ஒரு ஓய்வு, ஒரு அமைதி, இதை நாடி செல்வது. ஆனால் இது தவறு. இந்த இத்தகைய மனோபாவம் தவறு என்று பகவான் கூறுகின்றார். என்ன காரணம் என்றால், இந்த செயல்பாடு, இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்துமே எல்லாமே டிவைன் மேனிஃபெஸ்டேஷன் தான், இறைவனுடைய வெளிப்பாடுகள் தான். அத்தகைய வெளிப்பாடுகள் இருந்தாலும் கூட அந்த இறையம்சம் எதை தன்னுள் ஒரு சாஸ்வதமாக கொண்டுள்ளது என்றால் அந்த அமைதி, இஸ் இட்டர்னல் காம் இன் த மிட்ஸ் ஆஃப் இஸ் இட்டர்னல் ஆக்ஷன். இந்த செயல்பாடும் தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்கின்றது. அதே சமயம் இட் இஸ் இட்டர்னல் காம், அந்த சாஸ்வதமான ஒரு அமைதியில் தான் அனைத்துமே நிகழ்கின்றது. ஆகையால் இங்கு பகவான் என்ன கூறுகின்றால், நமக்கும் அது சாத்தியம் என்று கூறுகின்றார். நாமும் இந்த வாழ்க்கையிலுடைய அவசர கதியில ஒரு பரபரப்புடன் இயங்க வேண்டிய சூழ்நிலையில் நிர்பந்திக்கப்பட்டாலும் கூட நம்மால் அமைதியையும் ஒரு சமநிலையையும் நம்மால் மேற்கொள்ள முடியும், கை கொள்ள முடியும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அன்னை இடம் நிறைய பேர் கூறுகின்றார்கள், என்னுடைய கடமைகள் எல்லாம் நான் முடித்து விட்டேன், பணியிலிருந்து ஓய்வு பெற்று விட்டேன், எனக்கென்று கடமைகள் எதுவும் இல்லை, ஆகையால் நான் என்னுடைய இறுதி காலத்தை இங்கு ஆசிரமத்தில் ஒரு அமைதியிலும் ஒரு ஏகாந்த நிலையிலும் நான் செலவழிக்க விரும்புகின்றேன் என்று அன்னையிடம் கூறினார்கள். சில பேர், நிறைய ஆசிரமத்தில் சேர விரும்புபவர்கள் கூறினார்கள். அன்னை விளையாட்டாக, நீங்கள் செல்ல வேண்டிய இடம் வேறொரு இடம் இங்கு கிடையாது என்று விளையாட்டாக கூறிவிட்டார். ஏன்னா எல்லாம் முடித்துட்டு நான் போறேன் அப்படின்னா, நீங்க வாழ்க்கையிலிருந்தே செல்ல வேண்டிய இடம் வேற எங்கோ இருக்கின்றதை ஒழிய இது ஆசிரமம், இந்த ஆசிரமம் அதற்காக ஏற்படுத்தப்பட்டது அல்ல. இங்கு நீங்க வாழ்க்கையில நீங்க என்னென்ன ப்ராப்ளம்ஸ், என்ன பிரச்சனைகள் சந்திக்கின்றீர்களோ அதை விட பன்மடங்கு இங்கு சந்திக்க நேரிடும். ஆகையால் உங்களுடைய நோக்கம் இங்கு நிறைவேறாது என்று அன்னை அவர்களை திருப்பி அனுப்பிவிட்டார். ஆகையால இந்த அமைதி, இந்த பீஸ் அண்ட் ரெஸ்ட் என்பது செயல்பாட்டினுள் நாம் காண வேண்டும். அதுதான் இங்கு பகவான் கூறுகின்றார். அதே போல இந்த அந்த ஒருமைத்தன்மை இந்த பரம்பொருளுடன் ஐக்கியப்படும் பொழுது எல்லா விதமான வேறுபாடுகளில் இருந்தும் நம்மை விலக்கிக் கொள்கின்றோம். எக்ஸ்க்ளூசிவ் யூனிட்டி ஃபார் த மியர் ஜாய் ஆஃப் கெட்டிங் ரிட் ஆஃப் ஆல் டிஃபரன்சியேஷன். அந்த மாறுபட்ட அமைப்புகள், வேறுபட்ட அமைப்புகள், இதிலிருந்து நாம் விடுபட்டு ஒரு மகிழ்ச்சியை காண வேண்டும், அடைய வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக அந்த ஒருமைத்தன்மையை நாடுவது, இது ஒரு காரணம். ஆனால் இங்கே பகவான் கூறுவது என்னவென்றால், எப்படி அந்த யூனிட்டி என்பது ஒரு டிவைன் ஆஸ்பெக்ட். நம்ம பார்த்தோம், அந்த எக்ஸிஸ்டன்ஸ், அந்த பீயிங், அதனுடைய ஸ்டேட்டஸ் தான் யூனிட்டி என்று பார்த்தோம். எப்படி அந்த யூனிட்டி வித் டிவைன், ஒருமைத்தன்மை என்பது ஒரு இறையம்சமோ, அதே போல மாறுபட்ட தோற்றங்களில் காணக்கூடிய வெளிப்பாடு என்பதும் ஒரு இறையம்சம். டிஃபரன்சியேஷன் இஸ் ஆல்சோ எட் அனதர் டிவைன் ஆஸ்பெக்ட். எதற்காக இந்த டிஃபரன்சியேஷன், இந்த மாறுபட்ட தோற்றங்கள் இந்த உலகத்தில் நாம் காண்கின்றோம்? எதற்காக ஏற்படுத்தப்பட்டுள்ளது? அதுவும் இறை சங்கல்பத்தினால் ஏற்படுத்தப்பட்டுள்ளது, இறை நோக்கத்திற்காக ஏற்படுத்தப்பட்டது. இட் ஹாஸ் a divine purpose. மேலும் பகவான் இங்கே கூறுகின்றார், அது அந்த ஒரு வலுவான ஒருமைத்தன்மை அடைவதற்கான ஒரு வழி. இந்த பன்முக தோற்றங்கள் எதற்காக ஏற்படுத்தப்பட்டன என்றால், இட் இஸ் a means of greater unity. ஒரு வலுவான ஒருமைத்தன்மையை அடைவதற்கான ஒரு வழி. ஆனால் நாம் வாழ்வு என்பது எதன் அடிப்படையில் வாழ்கின்றோம்? எல்லாமே நான் என்கின்ற தன்னுணர்வு,
ஈகோயிஸ்டிக் லைஃப், அதன் அடிப்படையில் வாழ்வதால் தான் நமக்கு அது பலதரப்பட்ட மனிதர்களை வேறுபாடாக காண்கின்றோம். அது ஒரு மீன்ஸ் ஆஃப் டிவிஷன், நம்மை பிரிப்பதாக இருக்கின்றது. எது பிரிக்கின்றது? நம்முடைய ஈகோ. ஆனால் உண்மையிலேயே அந்த ஒருமைத்தன்மை என்பது அவ்வாறு இல்லை. இந்த பன்முக தோற்றங்களினுடைய உள்ளே இருக்கக்கூடிய அந்த இறையம்சத்தின் மூலமாக இணையும் பொழுது இட் இஸ் அ மீன்ஸ் ஆஃப் கிரேட்டர் யூனிட்டி என்று பகவான் குறிப்பிடுகின்றார். பகவான் மேலும் என்ன கூறுகின்றார் என்றால், இந்த பலதரப்பட்ட அம்சங்களுடன் நாம் இணைந்து இருக்கும் பொழுது நாம் அதன் மூலமாக ஒரு ஆனந்தத்தை அடைகின்றோம். we enjoy differentiation. we enjoy differentiation by our unity. என்ன காரணம் என்றால், மற்ற அமைப்புகளுடன் இருக்கக்கூடிய அந்த இறையம்சத்துடன் நாம் இணைகின்றோம். ஈகோவை சார்ந்திருக்கும் பொழுது நாம் பிரிவை காண்கின்றோம். அனைவருடன் இருக்கக்கூடிய அந்த இறையம்சத்துடன் நாம் நம்முள் இருக்கக்கூடிய இறையம்சத்தை இணைக்கும் பொழுது நாம் இங்கு ஆனந்தத்தை காண்கின்றோம். ஆகையால் இந்த தனிப்பட்ட அமைப்புகளை நாம் விலக்கி ஒதுக்குவதன் மூலம் நாம் அந்த இறைவனின் வேறொரு அம்சமான அந்த ஆனந்தத்தை நாம் விளக்குகின்றோம் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். எதற்காக இந்த பன்முக தோற்றங்கள் இங்கு ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்று இங்கு ஸ்ரீ எம்பி பண்டிட் விளக்குகின்றார். இந்த இறைவன் அந்த ஒருமைத்தன்மையிலேயே இருந்திருக்கலாமே, என்ன காரணத்தினால இங்க why this differentiation? என்ன காரணம் என்றால், the differentiation தான் it is a means for a greater unity. நாம் மேற்கொண்டு பார்த்த கருத்து தான். It's a means of a greater unity. அந்த பரம்பொருள் தன்னை எண்ணற்ற தனிப்பட்ட அமைப்புகளின் மூலமாக வெளிப்படுத்துவதில் அது ஆனந்தத்தை அடைகின்றது. அந்த தனிப்பட்ட அமைப்புகளை அது மேலும் மேலும் ஒன்றிணைத்து ஒருமைத்தன்மையை அடைகின்றது. அத்தகைய ஒருமைத்தன்மை என்பது ஒரு வலுவான ஒருமைத்தன்மையாக இருக்கின்றது, ஒரு வளமான ஒரு ஒருமைத்தன்மையாக இருக்கின்றது. இட் மேக்ஸ் ஃபார் a richer unity என்று இங்கு ஸ்ரீ எம்பி பண்டிட் குறிப்பிடுகின்றார். என்ன காரணம் என்றால், இந்த அனைத்தையும் கடந்த அந்த செல்ஃப், the transcendent self, அது பிரபஞ்சத்தை கடந்த நிலையில் இருக்கின்றது. தனிப்பட்ட மனிதன் என்கின்ற நிலையையும் கடந்து இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இது இரண்டையும் தன்னுள் கொண்டதாக இருக்கின்றது. அந்த எல்லை கடந்த பரம்பொருள் இங்கு காணப்படும் அனைத்தினுள்ளும் இருக்கின்றது. இட் இஸ் immanent here in creation. அதனால் தான் இங்கு எதையுமே விளக்க முடியாது. எவ்வாறு அந்த ஒருமைத்தன்மை ஒரு உண்மையோ அதே போல இங்க பன்முகத்தன்மையும் ஒரு உண்மை, இறைவனுடைய ஒரு அம்சம். மேற்கொண்டு போகலாமா நம்ம? ஆமா, ஒரு பாயிண்ட். எஸ், இத படிக்கும் போது என்ன தோணுதுன்னா, இந்த ஹையர் யூனிட்டின் பெட்டர் யூனிட்டி என்ன சொன்னாரு, கிரேட்டர் யூனிட்டின்றது is a unity across. இப்போ ஒரு first unity is only between the individual and the divine, whereas the greater unity is potentially the unity across the individuals and the divine on transfer, right? அதான் எனக்கு அப்படியே எஸ். வெறும் mere யூனிட்டிங்கிறது only unity with the divine. The greater unityங்கிறது the unity with the divine, at the same time unity with the divine in all. அதுதான் greater unity with the divine in all. apart from the divine, apart from the unity with the transcendent divine, எல்லை கடந்த அந்த பரம்பொருளுடன் ஒன்றிணைந்து இருப்பது. அதே சமயத்துல இங்கு அனைவரிடம் உள்ள இந்த இறையம்சத்துடன் ஒன்றிணைந்து இருப்பது. அதுதான் கிரேட்டர் யூனிட்டி. அதுதான் அவசியம் தேவை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். எஸ் சார். சார், டிஃபரன்ஷியேட்டட் யூனிட்டி, அதை நம்ம இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ் அதுல இருக்கும்போது அது கொஞ்சம் அப்ஸ்ட்ராக்டா இருக்கு சார். அது அதே மாதிரி இந்த
ரிச்சர் இட் வில் கெட் ரிச்சர் அப்படின்னு அதுவும் அதுவுமே கொஞ்சம் அப்டிராக்டா இருக்கு சார் அது. ஒரு நிமிஷம். டிஃபரன்ஷியேட்டட் யூனிட்டின்னு ஒரு நிமிஷம், எங்க அந்த அந்த ஃப்ரேஸ் வந்திருக்கு சார்? இப்ப நம்ம படிச்சதுலேயே தான் சார் அது. அது வந்து இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ் வந்து டிஃபரன்ஷியேட்டட் யூனிட்டியோட நம்ம வந்து ஐடென்டிஃபை இது பண்ணும்போது அதுவே அந்த எப்படி பண்றதுங்கிறதே கொஞ்சம் இதுவா இருக்குது, அது அப்டிராக்டா இருக்குது. அது கொஞ்சம் எவ்ரிடே லைஃப் எக்ஸாம்பிள் ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி வந்து டிவைனுக்கே கூட அது வந்து யூனிட்டி வந்து அந்த இந்த மாதிரி டிஃபரன்ஷியேட்டடா இருக்கும்போது ரிச்சரா இருக்கு அப்படின்னு அவரோட எக்ஸ்பிளேஷன் கூட அது மறுபடியும் சொல்றாரு. அது எப்படி ரிச்சர் ஆகும், அது எப்படி கிரேட்டர் ஆகுங்கிறது இல்லை. ஒரு நிமிஷம். இந்த டிஃபரன்ஷியேட்டட் யூனிட்டின்னு என்ன பகவான் மீன் பண்றாருன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூனிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, யூனிட்டிங்கிறது இங்க பகவான் மீன் பண்றது என்னன்னா, த ஒன்னஸ் பை த டிவைன். ஒன்னஸ் பை த டிவைன். பை த டிவைன் எது? பை ஒன்னஸ் பை த டிவைன், ஒன்னஸ் பை த செல்ஃப். த ஒன்னஸ் பை த செல்ஃப் தான் இங்க பகவான் வந்து த யூனிட்டி அப்படிங்கிறார். இதுல வந்து அல்டிமேட் யூனிட்டி அப்படிங்கிறது த செல்ஃப், நமக்கிட்ட இருக்கிற செல்ஃப் வந்து அந்த எல்லை கடந்த பரம்பொருள் அதனுடன் இணைவது, த டிரான்செண்டன்ட் செல்ஃப் அதனுடன் இணைந்து இருப்பது, அதுதான் யூனிட்டி வித் த டிவைன். அது வந்து டிரான்செண்டன்ட் யூனிட்டி. ஆனா இங்கு நாம் அது வந்து ஒரு நிலை, ஆனால் அந்த நிலையிலே இருந்து விடாமல், அதுதான் நம்ம பார்த்தோம், அது பாசிவ் யூனிட்டி அப்படின்னு பார்த்தோம். அதெல்லாம் வெவ்வேறு பெயர்களில் பகவான் குறிப்பிடுகின்றார். அது யூனிட்டி வித் ஸ்டேட்டஸ் ஆஃப் த பீயிங் அப்படிங்கலாம் பார்த்தோம். டிஃபரன்ஷியேட்டட் யூனிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, டிஃபரன்சியேஷன் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, பல்வேறு நிலைகளில் இங்க காணக்கூடிய தனிப்பட்ட அமைப்புகள், இண்டிவிஜுவல் புருஷாஸ், இண்டிவிஜுவல் பீயிங்ஸ், அதனுடன் ஏற்படக்கூடிய அந்த ஒருமைத்தன்மை யூனிட்டி, அதுதான் வந்து டிஃபரன்ஷியேட்டட் யூனிட்டி. அதனுடன் எது ஒன்றிணைகின்றது? நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த செல்ஃபும் அந்த இண்டிவிஜுவல் புருஷாவும் மற்ற இண்டிவிஜுவல் புருஷாஸ் அதனுடன் இணைவது, அதுதான் டிஃபரன்ஷியேட்டட் யூனிட்டி. இந்த டிஃபரன்ஷியேட்டட் யூனிட்டியில என்ன நடைபெறுகின்றது என்றால், அங்க இருக்கக்கூடிய அந்த மனோட்டனி இல்லை, இங்க வந்து ஒரு ரிச்சர், ஒரு ஒன்று வெரைட்டியாக வெளியே வரும்போது இட் பிகம்ஸ் ரிச்சர் இல்லையா? ஒன்றாக இல்லாமல் பல்வேறு அம்சங்களுடன் அங்கே வெளிவரும்பொழுது இட் பிகம்ஸ் ரிச்சர். அதனால தான் நீங்க ரிச்சர் யூனிட்டி அப்படிங்கிறாரு. அது மாத்திரமல்ல, இது வந்து ஒரு வலுவான ஒரு யூனிட்டியாக இருக்கின்றது. எப்படி வலுவான யூனிட்டியாக இருக்கின்றது என்றால், அவ்வாறு தனிப்பட்ட அமைப்புகளுடன் ஒன்றிணைந்தாலும் மேலும் அந்த தனிப்பட்ட அமைப்புகள் மூலமாக அமைப்புகள் எதை நோக்கி முன்னேறுகின்றன என்றால் அல்டிமேட்டா எகைன் தே யுனைட். அதனால்தான் நாங்க வந்து ரிச்சர் யூனிட்டி அப்படிங்கிறார். வெறும் ஒருமைத்தன்மையிலே இருந்து விடுவதில்லை. ஒருமைத்தன்மை என்பது பல்முக அமைப்புகளின் மூலம் தன்னை வெளிப்படுத்துகின்றது. அந்த பன்முக அமைப்புகளில் இருக்கக்கூடிய அந்த செல்ஃப் புருஷா ஒன்றோடு ஒன்று இணைகின்றது. அவ்வாறு இணையும் பொழுது அந்த யூனிட்டி வந்து எப்படி அங்கேயும் அங்க வந்து டிவிஷன் வர்றதில்லை, டிஃபரன்சியேஷன் இருக்க வழிய டிவிஷன் வர்றதில்லை. என்ன காரணம்னா, டிவிஷன் வந்து எப்பொழுது வரும் என்றால் நம்ம ஈகோவை சார்ந்து இருக்கும் பொழுது அங்க டிவிஷன் வரும். அங்க வந்து அந்த யூனிட்டி எதன் அடிப்படையில் அமைகின்றது என்றால், among the individual புருஷாஸ், இண்டிவிஜுவல் செல்ஃப்ஸ், அதனுடன் ஒரு யூனிட்டி ஏற்படுகின்றது. அத்தகைய யூனிட்டி இருந்தாலும் இரண்டு விதமான ஒரு யூனிட்டி இங்க காணப்படுகின்றது. ஒன்று
among the individual purushas. இரண்டாவது அந்த டிரான்சென்டென்ட் செல்ஃப் அதனுடன் ஆன ஒரு இணைப்பு அதுவும் தொடர்ந்து நீடிக்கின்றது. ஆகையால் தான் இது வந்து ஒரு ரிச்சர் யூனிட்டி என்று பகவான் குறிப்பிடுகின்றார். சார், இப்போ நம்ம வந்து டிவைன் கான்சியஸ்னஸோட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுங்கிறது வந்து கான்டெம்ப்ளேஷன், மெடிடேஷன் அது மாதிரி மீன்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ அதர் டிஃபரன்ஷியேட்டட் யூனிட்டிங்கிறது புரியுது, அந்த கான்செப்ட் புரியுது. அந்த ஆனா அது எப்படி அது ஒர்க் அவுட் ஆகுதுன்றது தான் புரிய மாட்டேங்குது ப்ராக்டிக்கலா. ஏன்னா நம்ம அதாவது அதர் லிவிங் பீயிங்ஸோட நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு இதுவா இருக்கு. பட் ஆக்சுவலா எப்படி அது ப்ராக்டிகபிள்? நம்ம வந்து அவங்க அது இன்டராக்ட் வித் சோ மெனி இண்டிவிஜுவல்ஸ், அப்போ வந்து அவங்களோட செல்ஃப் நம்ம செல்ஃப் ஒண்ணு அப்படிங்கிற ஒரு இதுல இது பண்றது, அது நமக்கு இது கான்டெம்ப்ளேஷனுக்கு எல்லாம் வி டேக் டைம் இல்லையா? இது வந்து ஒரு இண்டிவிஜுவல்ஸோட ரியாக்ட் பண்ணும்போது, சொசைட்டில நம்ம இது பண்ணும்பொழுது வி டோன்ட் ஹேவ் தட் டைம். அப்போ எப்படி அது அந்த மாதிரி பண்ண முடியும்? அதை முதல்ல வெதர் யூ ஹேவ் டு அட்டைன் ஃபர்ஸ்ட் தி யூனிட்டி வித் அதர்ஸ், அதுக்குன்னு ஒரு கான்டெம்ப்ளேஷன் ஏதாவது இருக்கா? அதுக்கப்புறம் தான் வந்து நம்மளுடைய அதை வந்து அப்ளை பண்ணா எப்படி அது பண்ண முடியும்? அந்த விஷயம் எனக்கு புரியல சார். முதல்ல அந்த இது அதுதான் வந்து அதுக்கு வந்து பிராக்டிக்கலா கைடன்ஸ் வந்து இது எப்படிங்கிறது சாத்தியங்கிறதுக்கு பிராக்டிக்கலா கைடன்ஸ் வந்து மதர் கொடுத்துருக்குறாங்க. நான் வந்து ஷேர் பண்றேன், அதை நான் அந்த இது முடிஞ்ச பிறகு நான் வந்து வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றேன். ஓகே சார். இப்போ கூட முடிஞ்சா நான் ஷேர் பண்றேன், ஒரு நிமிஷம். ஓகே. அது மதர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இது வந்து நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப அருமையான கேள்வி. எப்படி இது நடைமுறையில சாத்தியம்? இதெல்லாம் படிக்கிறோம், தியரியில படிக்கிறோம், எப்படி டிஃபரன்ஷியேட்டட் யூனிட்டிங்கிறது எப்படி சாத்தியம் என்று நீங்க கேட்கலாம் இல்லையா? அது வந்து நம்ம பிராக்டிக்கல் நம்ம எல்லாரும் ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம் தான் அது. ஏன்னா நம்ம பலதரப்பட்ட மனிதர்களோட பழகிறோம். ஒரு ஃபேமிலியா இருக்கட்டும், ஒரு நிறுவனத்துல வேலை பார்க்குறோம், ஒரு சொசைட்டில இருக்கிறோம், பலதரப்பட்ட மக்களுடன் பழகுகின்றோம். அப்படிப்பட்ட நிலையில எப்படி இத்தகைய ஒரு டிஃபரன்ஷியேட் யூனிட்டிங்கிறது சாத்தியம் என்ற கேள்வி நம்மளுக்கு எல்லாருக்குமே எழுகின்றது இல்லையா? அதுக்கு வந்து மதர் வந்து ரொம்ப ஒரு பிராக்டிக்கலா சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, நான் படிக்கிறேன், அதை மதருடைய ஒரு இது படிக்கிறேன் நான். அதுக்கு வந்து ஒரு 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 ஒரே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இருக்கு. ஒன்றை வந்து நிறைவேற்றணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு கருவி தேவை இல்லையா? அதன் மூலமாகத்தான் சாதிக்கணும். இன்ஸ்ட்ருமெண்ட், அது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் லவ் அப்படிங்கிறாங்க. த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் லவ். அது எப்படிங்கிறத மதர் சொல்றாங்க, ரொம்ப அழகாக விளக்குகின்றார்கள். நான் படிக்கிறேன் அதை நானு. இல்ல நான் அது மதர்ஸ் அஜெண்டால வந்திருக்கு. ஏப்ரல் 16, 1966 மதர் பேசி வந்து அது அகஸ்மாத்தா இன்னைக்கு தான் காலம்பர ஒரு மெயில் எனக்கு எங்களோட சொசைட்டில மிஸ்டர் MS சீனிவாசன் ரெகுலரா மெயில் அனுப்பிக்கிறார். அவர் மெயில் இன்னைக்கு காலம்பர படிச்சேன், நீங்க கேட்ட கேள்விக்கு அதுவே பதிலாக இருக்கு. அதுல இருந்து படிக்கிறேன் நான், அதை ஷேர் பண்றேன் பின்பாடும். மதர் ரொம்ப பிராக்டிக்கலா கைட் பண்றாங்க. நீங்க கேட்டது கேள்வி பிராக்டிக்கல் கேள்வி, அதுக்கு பிராக்டிக்கலா மதர் கைட் பண்றாங்க. அதுக்கு என்ன சொல்றாங்க, it is மதர் அவங்க கேட்குறாங்க, it is said that to become conscious of divine love all other love has to be abandoned. What is the best way of rejecting the other love which clings so obstinately and does not easily leave us? அதாவது அன்பு செலுத்தணும், அன்பு செலுத்துவதன் மூலமாகத்தான் அந்த டிவைன் மற்றவங்களோட இருக்கக்கூடிய டிவைனோட கான்டாக்ட் வச்சுக்க முடியும். அப்படி அன்பு செலுத்தும் பொழுது எது உண்மையான அன்பு இல்லையோ அதை விளக்கணும் அப்படிங்கிறாங்க. வாட் இஸ் நாட் ட்ரூ லவ்வோ அதெல்லாம் விளக்கணும். அப்பதான் வந்து நம்ம உண்மையான அந்த லவ் வந்து பண்ண முடியும், அதன் மூலமாக இதை எட்ட முடியும் அப்படிங்கிறாங்க.
அதுக்கு வந்து பதில் சொல்றாங்க. வாட் இஸ் a best way of rejecting the other love which clings so obstinately and does not easily leave us? அவங்களே கேள்வி கேட்டு பதில் சொல்றாங்க மதர். To go through, to see what is behind it, not to stop at the appearance, not to be satisfied with the outer form, to look for the principle which is behind this love, and not be content until one has found the origin of the feeling in oneself. Then the outer form will crumble of itself and you will be in contact with the divine love which is behind all these things. அதாவது அன்புல வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ண சொல்றாங்க. நம்ம அந்த மேல் புறத்துல என்ன காரணத்திற்காக அந்த நம்மளுடைய அன்பை வந்து அவங்க வந்து மேலும் 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 உள்ள போய் பார்க்க சொல்றாங்க. அதுல ஏதாவது சுயநலம் இருக்கா, அதுல ஏதாவது நமக்கு வெறுப்புகள் இருக்கா, இதெல்லாம் பார்த்துக்கிட்டே வந்தோம்னா அந்த ஃபால்ஸ் லவ் நம்மளால ரிஜெக்ட் பண்ணிட்டு உள்ள இருக்கு we can go into the core aspect of love அப்படிங்கிறாங்க. நம்பர் 1. அப்புறம் வந்து அடுத்து என்ன சொல்றாங்க, to want to get rid of the one in order to find the other is very difficult. It is almost impossible. For the human nature is so limited, so full of contradictions, and so exclusive in its movements that if one wants to reject love in its lower form, that is to say, human love as human beings experience it, if one makes an inner effort to reject it, one usually rejects the entire capacity of feeling love and becomes like a stone. And then sometimes one has to wait for years or centuries before there is a reawakening in oneself of the capacity to receive and manifest love. இப்ப முதல்ல சொன்னது ஒரு உபாயம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, அந்த தேவையற்ற அந்த அந்த இன்ஃபீரியர் ஃபார்ம் ஆஃப் லவ் வந்து நம்ம ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதுதான் சிறந்த வழி. ஆனா அது வந்து நடைமுறையில சாத்தியம் இல்லை அப்படிங்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இந்த ஹியூமன் பீயிங்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வந்து ஃபுல் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன்ஸ் நம்ம கிட்ட இருக்குது, முரண்பாடுகள் நிறைந்து இருக்கிறோம். அதனால ஒரு மூவ்மெண்ட்டை மாத்திரம் நம்மளால வந்து எக்ஸ்க்ளூசிவா பண்ண முடியாது. நம்ம கிட்ட இருக்கிற அன்பு, அந்த லவ் அப்படிங்கிற மூவ்மெண்ட்ல ஒரு இன்ஃபீரியர் ஃபார்ம்னு கண்டுபிடிச்சா அது மாத்திரம் நம்மளால விளக்க முடியாது அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஹியூமன் நேச்சருக்கு அது சாத்தியம் இல்லை. மனித சுபாவம் என்பது முரண்பாடுகளை கொண்டிருக்கின்றது. அதனுடைய இயக்கங்கள் வந்து எக்ஸ்க்ளூசிவா இருக்கு. ஒன்னு எடுத்துட்டோம்னா அதுலயே தான் நம்ம இயங்குகின்றோம். அதனால ஒரு அன்பினுடைய அந்த லோவர் ஃபார்ம் அதை வந்து ரிஜெக்ட் பண்ணும் பொழுது நாம் என்ன தவறு செய்கின்றோம் என்றால், அன்பு செய்கின்ற அந்த அந்த ஒரு இயல்பையே நாம் விலக்கி விடுகின்றோம் என்று கூறுங்க. அது மனித சுபாவத்தில் அப்படிதான் நடக்கும் அப்படிங்கிறாங்க. If you want to reject the lower forms of love, then you will lose a capacity of loving itself அப்படிங்கிறாங்க. One usually rejects the entire capacity of feeling love and becomes like a stone அப்படிங்கிறாங்க. சோ அது பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறாங்கன்னா, என்ன பண்ணணும்னு சொல்றாங்கன்னா, therefore the best way when love comes in whatever form it may be is to try and pierce through it outer appearance and find the divine principle which is behind and which gives us existence. அதாவது அன்பு எந்த ரூபத்துல வந்தாலும், எந்த ரூபத்துல நம்ம வந்து அதை கையாண்டாலும், அதனுடைய மேற்புற தோற்றங்களில் மாத்திரம் நாம் இல்லாமல் அதற்கு பின்னால் உள்ள அந்த இறை விதி, அதுக்கு பின்னால் செயல்படக்கூடிய அந்த டிவைன் பிரின்சிபிள், அதை நாம் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. Naturally, it is full of snares and difficulties, but it is more effective. That is to say, instead of ceasing to love because one loves wrongly, one must cease to love wrongly and want to love well. அதாவது இதுக்கு ரொம்ப அழகா சொல்றாங்க மதர். ரொம்ப என்ன சொல்றாங்க, இப்போ நம்ம தவறான முறையில் அன்பு செலுத்துகிறோம் என்பதனால அன்பு செலுத்துவதையே நிறுத்தாமல் என்ன சொல்றாங்க,
ஒன் மஸ்ட் சீஸ் டு லவ் ராங்லி. தவறாக அன்பு செலுத்துவதை மாத்திரம் நிறுத்தணும் அப்படிங்கிறாங்க, அவ்வளவுதான். அதாவது இட் இஸ் ஃபுல் இன்ஸ்டெட் ஆஃப் சீசிங் டு லவ் பிகாஸ் ஒன் லவ்ஸ் ராங்லி, ஒன் மஸ்ட் சீஸ் டு லவ் ராங்லி அண்ட் வாண்ட் டு லவ் வெல். சரியான முறையில் அன்பு செலுத்துங்க அப்படிங்கிறாங்க. அன்பே செலுத்தாம இருக்கக்கூடாது, அந்த இயக்கத்தை முழுவதுமாக நிறுத்தக்கூடாது. இரண்டாவது, தவறான முறையில் அன்பு செலுத்துவதற்கு பதிலாக சரியான முறையில் அன்பு செலுத்துங்கள் அப்படிங்கிறாங்க. அதற்கு சில உதாரணங்கள் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், love between human beings in all its forms, the love of parents for children, of children for parents, of brothers and sisters, of friends and lovers, is all tainted with ignorance, selfishness, and all other defects which are man's ordinary drawbacks. So, instead of completely ceasing to love, which besides is very difficult, as Sri Aurobindo says, which would simply dry up the heart and serve no end, one must learn how to love better. என்னென்ன பண்ணணும் சொல்றாங்க? To love with devotion, with self-giving, self-abnegation, and to struggle not against love itself but against its distorted forms, against all forms of monopolizing, attachment, possessiveness, jealousy, and all the feelings which accompany these main movements. இப்ப புரியுது. இப்ப என்ன சொல்றாங்க? நம்பர் 1, அன்பு செலுத்துவதை நிறுத்தக்கூடாது. இரண்டாவது, தவறான முறையில் அன்பு செலுத்துவது பதிலாக சரியான முறையில் அன்பு செலுத்துங்கள். சரியான முறையில் அன்பு செலுத்துவதுன்னா எப்படி அப்படின்னா, அதுக்கு சில எடுத்துக்காட்டுகளை அன்னை கூறுகின்றார்கள். எப்படி அப்படின்னா, டு லவ் வித் டிவோஷன், தன்னை வழங்குவது, செல்ஃப் கிவிங், செல்ஃப் அப்னிகேஷன், தன்னை மறுத்து மற்றவர்களை நேசித்தல், அன்பினுடைய ஒரு சிதைந்த மாற்றங்களை விளக்குதல். அன்புங்கிறது பேர்ல இப்ப லவ் அப்படின்னா இட் இஸ் அ மோஸ்ட், அதான் மதர் சொல்லுவாங்க, லவ் அப்படிங்கிற வேர்டு தான் வந்து இட் இஸ் அ மோஸ்ட் மிஸ்யூஸ்ட் அண்ட் மிஸ்அண்டர்ஸ்டுட் வேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லவ் அப்படிங்கிறதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடுச்சு இப்ப அப்படின்னு சொல்றாங்க மதர். அந்த ஃபார்ம் ஆஃப் லவ் வந்து நம்ம வந்து விளக்கணும் அப்படிங்கிறாங்க. டு அகேன்ஸ்ட் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் இட்ஸ் டிஸ்டார்ஷன்ஸ். அப்புறம் அகேன்ஸ்ட் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் மொனாப்புலைசிங்னா அன்பு என்கிற பேர்ல என்ன செய்கிறோம்? நாம் ஆக்கிரமிப்பு தான் செய்கிறோம் இல்லையா? வாட் இன் த நேம் ஆஃப் லவ் வி பொசஸ். அன்பு என்பதின் பெயரால் நாம் என்ன செய்கின்றோம் என்றால், அன்பே வந்து ஆக்கிரமிப்பாக மாறுகின்றது. அது பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. மொனாப்புலைசிங், அட்டாச்மெண்ட், பொசசிவ்னஸ். அன்பு என்கிற பேர்ல பொசசிவா இருக்கிறோம், அதுவும் தவறு அப்படிங்கிறாங்க. அன்பு என்ன செய்கின்றது? ஜெலசி, எனக்குத்தான் அவர் வேண்டும், இன்னொருத்தருக்கு கூடாது அப்படிங்கிற ஒரு ஜெலசி வருகின்றது. இதெல்லாம் இந்த இயக்கங்களை நாம் நம்மிலிருந்து விளக்கணும் அப்படிங்கிறாங்க. இது அதே போல not to want to possess, to dominate, not to want to impose one's will, one's whims, one's desires, not to want to take, to receive, but to give, not to insist on others' response, but be content with one's own love, not to seek one's personal interest and joy and the fulfillment of one's personal desire, but to be satisfied with giving of one's love and affection, and not to ask for any response, simply to be happy to love, nothing more அப்படிங்கிறாங்க. இதை பண்ணணும் அப்படின்னா then the unity with the individuals அப்ப எப்படி மாறும் அப்படின்னா, அந்த லவ் வந்து எப்படி மாறும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து instead of mere egoistic லவ்வா இல்லாம சைக்கிக் லவ்வா மாறும். அப்ப என்ன ஆகும்னா, நமக்கிட்ட இருக்கிற அந்த புருஷாவும் மற்றவர்கள்ட்ட இருக்கிற புருஷாவும் அங்க ஒன்றிணையும். அப்பதான் அந்த டிஃபரன்ஷியேட்டட் யூனிட்டின்னு சொல்றோம் இல்லையா, அது அப்போ வரும். எப்போனா அந்த டிஃபரன்ஷியேட்டட் யூனிட்டியை வந்து எப்பொழுது ஏற்படுத்த முடியும் என்றால், பை வாட் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னா அந்த லவ். அதுதான் நான் என்ன சொல்றேன், மதர் சொல்றாங்க, the power of loveன்னு சொல்றாங்க. The love has got so much power அப்படிங்கிறாங்க. If you do that, you have taken a great stride forward and can through this attitude
gradually advance farther in the feeling of itself and realize one day that love is not something personal, that love is a universal divine feeling which manifests through you more or less finitely, but which in its essence is something divine அப்படின்னு மதர் சொல்றாங்க. ஓ அதனால இந்த மதர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த லவ் தான் வந்து பொட்டன்ட் பவர் அப்படிங்கிறாங்க. இட் இஸ் காட் சோ மச் பவர் ப்ரொவைடட் இஃப் இட் இஸ் யூஸ்ட் இன் த ரைட் வே. அது ஒண்ணுதான் வழி அப்படிங்கிறாங்க. நம்ம இப்ப நீங்க கேட்டீங்க இல்லையா, எப்படி டிஃபரன்ஷியேட்டட் யூனிட்டியை நடைமுறையில சாத்தியமா அப்படிங்கிறதுக்கு, சாத்தியம் எப்படின்னா இதன் மூலம் இப்படிதான் சாத்தியம். அதை செயல்படுத்தக்கூடிய ஒரே கருவி என்னவென்றால், ஒரே இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் பவர் எதுன்னு கேட்டோம் அப்படின்னா த லவ். த லவ்னா மதர் சொல்லக்கூடிய அந்த லவ், நம்ம நினைச்சிட்டு இருக்கிற அந்த லவ் கிடையாது. மதர் சொல்லக்கூடிய அந்த லவ் அப்படிங்கிறதா, அது ஒண்ணுதான் வழி. திஸ் இஸ் ஒன்லி வே வி கேன் அச்சீவ் த டிஃபரன்ஷியேட்டட் யூனிட்டி. இதை நான் ஷேர் பண்றேன் இன்னைக்கு வந்தது. ஐ வில் ஷேர் இட் இன் த வாட்ஸ்அப் ஆல்சோ. நீங்க ரொம்ப இதுவா எலாபரேட்டாவே அது பண்ணிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். இது இந்த மெட்டீரியல் உங்களுக்கு வந்ததும் ஒரு சின்க்ரியானிசிட்டி தான் போல இருக்கு. ஒரு இன்னைக்கு மார்னிங் தான் வந்தது. இந்த MS சீனிவாசன் ரொம்ப அழகான மெட்டீரியல்ஸ் மெயில் அனுப்பிச்சிட்டே இருக்காரு. சின்ஸ் எங்க ஸ்ரீ அரவிந்தோ சொசைட்டி, நான் அந்த மெயில கூட நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ரொம்ப அனுப்பிச்சிட்டே, ரொம்ப அருமையான இதெல்லாம் டெய்லி வந்துட்டு இருக்கு எனக்கு. அது இன்னைக்கு வந்து நான் இன்னைக்கு வந்து கோஇன்சிடென்ஸ் பை கோஇன்சிடென்ட் இட் கேம் அண்ட் யூ ஆஸ்க்ட் a question. சொன்னீங்களே சின்க்ரியானிசிட்டிங்கிறது. எஸ் 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 சார். இப்போ ஒரே ஒரு இவ்வளவு இதுக்கு அப்புறமும் நான் கேட்கறேன்னு தப்பா சொல்லிக்காதீங்க. எலாபரேட்டா சொல்லுங்க. ஏன்னா அஃப்கோர்ஸ் லவ்ங்கிறத வந்து அது ஒரு மீடியமா இருக்கும்போது சரி, பட் எல்லா ஹியூமன் ரிலேஷன்ஸ்லயும் அந்த லவ்ங்கிற ஆஸ்பெக்ட் வரப்போறது இல்லையா சார்? அவுட் சைட் லவ் கூட இருக்கலாம் இல்லையா? அப்ப லவ் டிஸ்டார்டடா இல்லாம அதை டிவைன் ஆஸ்பெக்டா இது பண்ணிட்டு வரணும் அப்படின்னாக்கா ஓகே, அதை புரிஞ்சுக்க முடியலனால. ஆனா எல்லா ஹியூமன் ரிலேஷன்ஸ்லயும் அந்த லவ்ங்கிறது வரப்போறது இல்லையா? அந்த பிளே இருக்காது இல்லையா? அப்போ நம்ம வந்து எனக்கு தோன்றது சரியா இருக்குமான்னு பாருங்க. அப்போ நமக்கு வந்து உள்ளுக்குள்ள ஒரு டயல் டோன் மாதிரி எப்பவுமே ஒரு டிவைன் இது பண்ணிட்டே இருந்தா எல்லா இதுலயும் அது ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அப்படி வச்சுக்கலாமா? அதாவது இப்போ எல்லா ரிலேஷன்ஷிப்லயும் அந்த லவ் will not be there இல்லையா? அதுக்கான அக்கேஷன் இருக்காது இல்லையா? அது வந்து அதாவது எல்லாத்தையுமே இருக்கணுங்கிறது நம்ம எதிர்பார்க்க முடியாது. இட் இஸ் நாட் சம்திங் பாசிபிள். அதாவது அது வந்து நடைமுறையில சாத்தியம் கிடையாது. அது ஸ்ரீ அரவிந்தோ ஹிம்செல்ஃப் சேஸ் யூனிவர்ஸ்ல எல்லாரையும் லவ் பண்றதுங்கிறது இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். அதாவது இட் இஸ் நாட் ப்ராக்டிகலி பாசிபிள். அட் த பெஸ்ட் யூ கேன் ஹேவ் அ குட்வில். ஒரு குட்வில், ஒரு ஜெனரல் குட்வில் இருக்கலாம். நாட் டு ஹேவ் எனி ஹேட்ரட், அது மாதிரி இருக்கலாம். அது மாதிரி வச்சுக்கலாம், வந்து அது மாதிரி வச்சுக்கலாம். பட் wherever there is possibility of going deeper in your love with your relations, you can go. That is not an issue. இப்ப நம்ம வந்து எல்லார்ட்டையும் நம்ம இதை எக்ஸசைஸ் பண்ண முடியாது. whomsoever with your immediate family surroundings, with your friends, with your office colleagues, இது மாதிரி இருக்கவங்கள்ட்ட பண்றதுக்கு சாத்தியம் இருக்குது. மற்றவங்கள்ட்ட என்ன சொல்றாங்க, ஸ்ரீ அரவிந்தோ வாட் ஹி சேஸ் இஸ் தட் ஒரு ஜெனரல் குட்வில் அது இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்படி இருக்கிறாங்க, அப்படி அது இருக்கலாம் அப்படிங்கிறார். See, there can be a general goodwill towards all. Yes, there need not be any dislike. இல்லையா? அதுதானே நீங்க கேக்குறீங்க. அது எப்படி எல்லாத்தையும் முடியுமாங்கிறதானே கேக்குறீங்க. அதுக்கான அக்கேஷன் வராதுங்க. இல்ல பண்ண முடியுமான்னு கேட்கல. நம்ம எல்லா ஹியூமன் ரிலேஷன்ஷிப்லயும் அது வராது. பட் இங்க இப்ப குட்வில் சீம்ஸ் டு பி மோர் அப்ரோப்ரியேட். அதுதான் சொல்றேன். எங்கெங்கெல்லாம் வந்து பாசிபிலிட்டி இருக்கோ we can go deeper and remove all distorted forms of love in our relations wherever it is possible, wherever there is possibility, wherever there is an occasion. Wherever there is no occasion, you can have a general goodwill towards all. Okay. அதுதான் ஸ்ரீ அரவிந்தோ சேஸ். Thank you very much. ஜெனரல் குட்வில் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸ்ரீ அரவிந்தோ சேஸ் you should have a general goodwill அப்படிங்கிறார். அது வந்து அதாவது நமக்கு இந்த இன்னைய பிராக்டிக்கல் இன்னைக்கு எவ்ரிடே லைஃப்ல நீ நிலைமையில எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சர்க்கம்ஸ்பெக்டாவும் இருக்க வேண்டியிருக்கு இல்லையா? டெஃபினட்டா. அதுக்காக நம்ம வந்து
நான் வந்து இப்போ நம்ம வந்து we should not fall into the trap இல்லையா, that you have to be circumspect பண்ணி தான் இருக்கணும் நம்ம. you have to discern people. அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை, ஓரளவு எச்சரிக்கையா இருக்கணும் நம்ம, அதான் ஒன்றும் அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. எஸ் ஓகே சார். அப்போ ஆனால் அந்த அண்டர் கரண்டா ஒரு குட்வில் இருந்துட்டே இருக்கணும். நீங்க இப்ப கேட்ட கேள்விக்கு ஸ்ரீ அரபிந்தோனுடைய பதில நான் படிக்கிறேன். யூ ஜஸ்ட் லிசன். In an interesting letter, Sri Aurobindo says, it is not necessary to have love for everybody just now. If you have a general goodwill, that is enough. So, in our present condition, let us begin with a simple and sincere goodwill in our mind and good feelings of human love like kindness, affection and understanding in the heart, and slowly try to climb the ladder of love by following the discipline which mother has described in today's email. இதை அவர் கூட கொடுத்திருக்காரு, இந்த இமெயில கொடுத்தவர் ஒரு ஃபுட்நோட் மாதிரி கொடுத்திருக்காரு. ஸோ நீங்க கேட்ட கேள்விக்கு ஸ்ரீ அரபிந்தனுடைய லெட்டர்ஸ்ல பதில் இருக்கு. ஸ்ரீ அரபிந்தோ says it is not necessary to have love for everybody just now. If you have a general goodwill, that is enough. Okay. Now it is total, sir. Very much total. Thank you. கேட்ட கேள்விக்கெல்லாம் இன்னைக்கு மெயில்ல பதில் வந்துருச்சு. Thank you, sir. Thank you. இன்னைக்கு மார்னிங் தான் I happened to read this mail. I am sharing it. Mother has given this opportunity to share with all. I will share this contents live divine இந்த இதுல குரூப்ல ஷேர் பண்றேன். Okay, sir. ஒரு பாயிண்ட் இந்த விஷயத்துல, இது வந்து ரொம்ப பிராக்டிக்கலா நீங்க கேட்ட கேள்வி. அண்ட் இப்ப நாம ஒரு பிசினஸ்ல இருக்கோம், நம்ம கஸ்டமர்ஸ் வராங்க. எவ்ரி கஸ்டமரை வந்து நம்ம இஃப் வி ஜஸ்ட் ட்ரீட் வித் 100% ஃபுல் குட்வில், that itself will be extremely like harmonious, build a life that is harmonious life for us. Same for our workers, நம்ம ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றோம் colleagues, கான்சியஸா நம்ம குட்வில் ட்ரை பண்ணோம்னா இட் பிகம்ஸ் ஃபினாமினல் ஒர்க் பிளேஸ். பியூர்லி ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன். எஸ் இது வந்து ஒரே ஒரு ப்ராக்டிக்கலா என்னுடைய ப்ரொஃபஷனல் அனுபவத்தை வச்சு சொல்றேன். எங்க எல்லாம் வந்து நம்ம ஹார்மனியை வந்து நம்ம வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்றோமோ, அங்க வந்து இட் இஸ் ஆல்வேஸ் அக்கம்பனிட் பை ப்ராக்ரஸ். இஃப் வெதர் இன் யுவர் பிஸ்னஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், இல்லை ஆஃபீஸ் அலுவலகமாகட்டும், ஈவன் ஃபேமிலியாக இருக்கட்டும், wherever you give priority to harmony, what happens? There is progress, because it is Mahalakshmi aspect. Harmony, it is a Mahalakshmi aspect of the divine. If you அதை prioritize பண்ணணும் அப்படின்னா, naturally the progress will be ensured. Progress will automatically happen. Next step போலாமா நம்ம? In either experience, it is the divine in the individual possessing and enjoying in one case the divine in his pure unity, or in the other the divine in that and in the unity of the cosmos. It is not the absolute divine recovering after having lost his unity. Certainly, we may prefer the absorption in a pure exclusive unity, or a departure into a supercosmic transcendence. But there is, in the spiritual truth of the divine existence, no compelling reason why we should not participate in this large possession and bliss of his universal being, which is the fulfillment of our individuality. Thank you, sir. Thank you, sir. Explanation. படிக்கட்டுவாங்க சார்? படிங்க மேடம்.
We have seen that there is enjoyment both in unity and in differentiation. We may ask the question, who enjoys it? Because there is no individual ego that can experience the joy. In either experience, it is the divine in the individual possessing and enjoying. In one case, he possesses and enjoys the divine in his purity, and in the other, the divine in multiplicity and in the unity of cosmos. Sri Aurobindo clarifies that it is the divine in all that enjoys both in unity and in differentiation. It is not the absolute divine that enjoys unity after having lost it in multiplicity and therefore recovered it, because the unity is not really lost in multiplicity and therefore there is no need for the divine to recover it. We may prefer the absorption in a pure exclusive unity, or we may escape into a supracosmic transcendence. But in the spiritual truth of the divine existence, there is no compelling reason for us in not participating in this large possession and bliss of His universal being. In fact, that is the fulfillment of our individuality. Thank you, sir. தேங்க்யூ தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. நம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, இரண்டு விதமான அனுபவங்களை பகவான் குறிப்பிட்டார். ஒன்று, அந்த எல்லை கடந்த பரம்பொருளுடன் ஐக்கியமாக இருப்பது. துறவு மனப்பான்மையை கொண்டவர்கள் இந்த உலக வாழ்க்கையிலிருந்து விலகி அந்த முற்றிலும் ஐக்கியமாகி அதிலேயே நிலைத்து இருப்பது. இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இரண்டாவது எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னா, அது டிஃபரன்ஷியேட்டட் யூனிட்டின்னு பார்த்தோம். இந்த உலகத்தில் காணக்கூடிய அனைத்து தனிப்பட்ட அமைப்புகள் அதனுள் இருக்கக்கூடிய இறையம்சத்துடன் ஒருங்கிணைத்து இருப்பது. இது டிஃபரன்ஷியேட்டட் யூனிட்டி அப்படிங்கன்னு பார்த்தோம். இந்த இரண்டிலும் இரண்டு விதமான அனுபவங்கள் ஏற்படுகின்றது. இந்த இரண்டு அனுபவங்களிலுமே எது அந்த இந்த இரண்டு அனுபவங்களிலுமே இந்த யூனிட்டியில என்ன பெறுகின்றது? ஏதோ ஒன்று கிடைக்குது, அதனாலதான் அந்த யூனிட்டியில ஒருங்கிணைந்து இருக்கின்றார்கள். ஒரு துறவியாக இருக்கட்டும், ஏதோ ஒரு அனுபவத்தை அடைகின்றார்கள். ஒரு ஆனந்தமாகவே இருக்கலாம், ஒரு ஆனந்தம் இல்லை ஒரு ஜாய், இதெல்லாம் அந்த ஒரு அனுபவத்தை அடைகின்றார்கள். அந்த அனுபவத்தை அடைகின்றார்கள் என்றால் அத்தகைய நிலையில் இருப்பவர்கள் கண்டிப்பா ஈகோவே இருக்காது இல்லையா? ஈகோ கம்ப்ளீட்டா அங்க டிசால்வ் ஆயிடும். அப்படி என்றால் எது அந்த அனுபவத்தை பெறுகின்றது? எது என்றால் அந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறையம்சம், டிவைன் இந்த இண்டிவிஜுவல், அதுதான் அந்த அனுபவத்தை பெறுகின்றது. இந்த இரண்டு நிலைகளிலுமே எது அந்த வாட் எது அந்த அனுபவத்தை அடைந்து அந்த அனுபவத்தின் மூலமாக கிட்டும் அந்த ஆனந்தத்தை எது அடைகின்றது என்றால் கண்டிப்பாக ஈகோவை இருக்க முடியாது. ஏன்னா அந்த நிலையை அடைந்தவர்களுக்கு ஈகோ டோட்டலா ஆப்சென்டா இருக்கும். அப்படின்னா எது அடைகின்றது? எகெயின் த இண்டிவிஜுவல் தான். இந்த இண்டிவிஜுவல் இருக்கக்கூடிய த டிவைன் தான் இந்த இரண்டு நிலையிலுமே ஆனந்தத்தை அடைகின்றது. It is a divine in the individual possessing and enjoying in one case the divine in his pure unity. ஒரு நிலையில் அது எந்த அனுபவத்தை அடைகின்றது? அந்த டிவைனுடைய அந்த ஒரு தூய்மையான ஒரு ஒருமை நிலையை, அதில் இருக்கக்கூடிய அந்த ஆனந்தத்தை அது அடைகின்றது. மற்றொரு நிலையில
அந்த தனிப்பட்ட அமைப்புக்குள் இருக்கக்கூடிய அந்த இறையம்சத்துடனான அந்த ஒருங்கிணைப்பை அடைந்து எகைன் அதே டிவைன் தான் அந்த மகிழ்ச்சியை அடைகின்றது. ஆகையால இந்த இரண்டு நிலைகளுக்கு இருக்கக்கூடிய அந்த அடிப்படை தன்மையில வேறுபாடு கிடையாது. ஒன்றை உயர்ந்ததாகவும் மற்றொன்றை தரத்தில் குறைந்ததாகவும் கருத வேண்டிய அவசியம் இல்லை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த இரண்டிலுமே இந்த டிவைன் இன் ஆல், அனைத்தினுள்ளும் இருக்கக்கூடிய அந்த இறையம்சம் தான் அந்த ஒருமைத்தன்மையிலும் அந்த ஆனந்தத்தை அடைகின்றது, பன்முகத்தன்மையிலும் அந்த ஆனந்தத்தை அடைகின்றது. இங்க இன்னொரு ஒரு கிளாரிபிகேஷனும் அங்கு பகவான் தருகின்றார். என்னவென்றால், அந்த இறையம்சம் என்றால் ஏதோ ஒரு அறுதியான நிலையில் இருக்கக்கூடிய, ஒப்புயர்வற்ற நிலையில் இருக்கக்கூடிய இறையம்சம் தன்னை இந்த பன்முகத்தன்மையில் வெளிப்படுத்தும் பொழுது அந்த ஒருமைத்தன்மையை இழந்துவிட்டு மீண்டும் அந்த பன்முகத்தன்மையில் இருந்து அந்த ஒருமைத்தன்மையை அடையும் பொழுது அது ஒரு மகிழ்வை அடைகின்றது என்று நாம் எண்ணக்கூடாது அப்படிங்கிறார். என்ன காரணம் என்றால், அந்த டிவைன் என்பது எல்லா நிலையிலும் இருக்கின்றது. பன்முகத்தன்மையில் அது காணப்படுவதால் அது அந்த ஒருமைத்தன்மையை இழந்து விடுவதில்லை. ஆகையால் எதையும் எதையாவது இழந்து விட்டால் தானே அதை மீண்டும் பெறுவதற்கு, இல்லையா? அந்த நிலையே இங்கு ஏற்படுவதில்லை அப்படிங்கிறார். பகவான் கூறக்கூடிய கருத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ன கூறுகின்றார் என்றால், it is not the absolute divine recovering after having lost its unity. இங்க எதுவுமே இழக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஒருமைத்தன்மை, தனிப்பட்ட நிலையில் காணக்கூடிய, எல்லாம் கடந்த நிலையில் காணக்கூடிய அந்த ஒருமைத்தன்மை, அதே போல பன்முக இங்கு தனிப்பட்ட அமைப்புகளில் காணக்கூடிய அந்த ஒருமைத்தன்மை, இரண்டிலுமே ஒருமைத்தன்மை காணப்படுகின்றது. ஆகையால் அந்த ஒருமைத்தன்மையை அது பன்முக தனிப்பட்ட அமைப்புகளின் இருப்பதனால் அது இழந்து விடுவதில்லை. ஆகையால் இங்க பகவான் கூறுகின்றார், இட் இஸ் நாட் த அப்சல்யூட் டிவைன் ரெக்கவரிங் ஆஃப்டர் ஹேவிங் லாஸ்ட் இட்ஸ் யூனிட்டி. அவ்வாறு நாம் நினைத்துக் கொள்ளக்கூடாது. ஏதோ இழந்து விட்டது போலவும், அந்த இழந்து விட்டதை மீண்டும் பெறுவதனால் கிடைக்கக்கூடிய ஒரு ஆனந்தமும் மகிழ்ச்சியும் அல்ல அது என்று பகவான் இங்கு விளக்கம் தருகின்றார். இன்னொரு கருத்தை பகவான் கூறுகின்றார். என்ன காரணம் என்றால், என்ன கருத்து என்றால், நாம் இந்த பியோர் எக்ஸ்க்ளூசிவ் யூனிட்டி வித் த டிவைன், அந்த ஒரு மிகவும் ஒரு பூரணமான ஒரு ஐக்கியத்துல நம்மை முற்றிலுமாக அதை அமிழ்த்து கொள்ள முடியும். we can absorb ourselves. அந்த நிலையில் நாம் அந்த நிலையில் நாம் ஒரு தப்பித்து செல்கின்றோம். we may escape into a supracosmic transcendence. அனைத்தையும் கடந்த நிலைக்கு நாம் இருக்கக்கூடிய நிலையிலிருந்து நம்மை விடுவித்துக் கொண்டு we may escape into a supracosmic transcendence. அந்த நிலையை நாம் விரும்பலாம். அது விரும்பக்கூடாது என்று இல்லை, விரும்பலாம். ஒரு ஆன்மீகத்தில் இருப்பவர்களுக்கு, ஒரு துறவு நிலையை மேற்கொள்பவர்கள் அந்த நிலையை நாடலாம். ஆனால் இந்த ஆன்மீக உண்மையில இந்த ஸ்பிரிச்சுவல் ட்ரூத் ஆஃப் த டிவைன் எக்ஸிஸ்டன்ஸ், இந்த இறைவனுடைய அந்த இருப்பில் காணக்கூடிய ஆன்மீக உண்மை என்னவென்றால், அவ்வாறு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று பகவான் விளக்குகின்றார். There is no compelling reason for us in not participating in this large possession and bliss of his universal being. இங்கு பிரபஞ்சம் தழுவிய நிலையில் காணப்படுவது அந்த பரம்பொருள், அந்த இறைவன், அவன் அனைத்தையும் தன்னுள் கொண்டுள்ளான், அனைத்தின் மூலமாகவும் தன்னை வெளிப்படுத்துகின்றான். அதில் அவன் வெளிப்படுத்துவது அவனுடைய சக்தியும் அவனுடைய ஆனந்தத்தையும் வெளிப்படுத்துகின்றான். அதில் நாம் பங்கேற்காமல் இருக்க வேண்டிய எந்த விதமான காரணமும் இல்லை, அவசியமும் இல்லை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இன்னும் கூறப்போனால், அதுதான் ஒரு தனி மனிதன்
ஒரு பூரணத்துவத்தை எட்டுவதற்கு, ஒரு முழுமையை எட்டுவதற்கு அதுதான் வழி என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இட் இஸ் a fulfillment of our individuality என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஆகையால் இந்த கருத்தும் பார்த்தோம் அப்படின்னா பகவானுடைய பூரண கருத்து, பூரண யோகத்திற்கான ஒரு அடிப்படை கருத்து. தப்பித்து செல்லுதல், எல்லாம் கடந்த நிலையிலே ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்கின்ற அவசியமே கிடையாது. வாழ்வில் காணக்கூடிய அனைத்து அமைப்புகளின் மூலமாகவும் அதில் உள்ள இறையம்சத்துடனும் நம்மை இணைத்து கொண்டு அந்த இறைவனின் செயல்பாட்டில் நாம் பங்கேற்க வேண்டும். அதிலிருந்து விலகி இருக்கக்கூடாது, எந்த விதமான இதிலிருந்து விலகி இருக்கக்கூடாது என்பதுதான் இங்கே பகவான் கூறக்கூடிய ஒரு அடிப்படையான ஒரு கருத்து. நம்ம பேராகிராஃப் 9க்கு போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து அந்த ப்ரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன் மதர் வந்து ஒரு இது குறித்த ஒரு மே 16th ப்ரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன் ரொம்ப இதுக்கு அப்ராப்ரியேட்டா ஒரு ப்ரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன் ஐ கேம் அக்ராஸ். அதை படித்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப இதனுடன் மிகவும் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அது அன்னையினுடைய ஒரு எளிமையான வார்த்தைகள்ல நம்ம பார்க்கின்றோம். அது சுந்தர் சார் படிக்கிறீங்களா? அந்த மே 16th 1914 ப்ரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன். எஸ் சார். அதை நான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணியிருக்கிறேன் மெயில்ல. Fine. Prayers and Meditations, May 16, 1914. I was interrupted yesterday just when I was trying to formulate the experience I had. And now everything seems changed. That precise knowledge, that clear-sightedness has given place to a great love for thee, O Lord, which has seized my whole being from the outer organism to the deepest consciousness, and all lies prostrate at thy feet in an ardent aspiration for a definitive identification with thee, an absorption in thee. I implored thee with all the energy I could summon. And once again, just when it seemed to me that my consciousness was going to disappear in thine, just when all my being was nothing but a pure crystal reflecting thy presence, someone came and interrupted my concentration. Such is, indeed, the symbol of the existence thou givest me as my share, in which outer usefulness, the work for all, holds a much greater place even than the supreme realization. All the circumstances of my life seem always to tell me on thy behalf. It is not through supreme concentration that thou wilt realize oneness. It is by spreading out in all. May thy will be done, O Lord. Now I understand clearly that union with thee is not an aim to be pursued, so far as this present individuality is concerned. It is an accomplished fact since a long time. And that is why thou seemest to tell me always, do not delight in the ecstatic contemplation of this union. Accomplish the mission I have entrusted to thee upon earth, and the individual work to be carried on simultaneously with the collective work is to become aware and take possession of all the activities and parts of the being,
the definitive establishment of consciousness in the higher point, making possible both the prescribed action and the constant communion with thee. The joys of perfect union cannot come until what has to be done is done. First, union must be preached to all. Afterwards, work. But for those who have realized the union, every moment of their life must be an integral expression of thy will through them. Thank you, Thank- sir. Thank you. thank you. Thank you Thank for you. your nice reading. Thank you, sir. இந்த கருத்து பார்த்தோம் அப்படின்னா நாம் இப்ப பார்த்த இந்த பகவானினுடைய லைஃப் டிவைனுடைய ஒரு ரிஃப்ளெக்ஷன், ஒரு பிரதிபலிப்பாகத்தான் நமக்கு காணப்படுகின்றது. இந்த பிரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன் மதர் வந்து May 16th, 1914 பகவானை சந்தித்து ஒரு 2 மாதங்களுக்கு பின் சற்றேறக்குறைய 2 மாதங்களாக இருக்கும் எழுதுகிறார்கள். நிச்சயமாக அவர்கள் அப்பொழுது ஆரியா வெளிவரவில்லை, லைஃப் டிவைன் வெளிவரவில்லை. இருந்தாலும் அவர்கள் ஸ்ரீ அன்னையினுடைய உணர்வு நிலை பகவானினுடைய உணர்வு நிலையுடன் எவ்வாறு இரண்டர இருந்தது என்பதை இந்த கருத்து ஒருமித்தல் என்பதன் மூலம் காண்கின்றோம். நாம் பார்த்த அந்த paragraph 8, அதற்கு முன்னால் பார்த்த paragraph 7, இந்த கருத்துக்களினுடைய முழு பிரதிபலிப்பாகத்தான் இங்க இருக்கக்கூடிய பிரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன் May 16th, 1914 இதை நாம் காண்கின்றோம். அந்த அன்னைக்கு ஒரு அனுபவம் ஏற்படுகின்றது, ஒரு ஆன்மீக அனுபவம் ஏற்படுகின்றது. என்ன அனுபவம் என்றால், அந்த எல்லாம் வல்ல பரம்பொருளுடன் முற்றிலும் தன்னை அடையாளம் கண்டு முற்றிலும் அவர்கள் ஐக்கியப்படுகின்றார்கள். டோட்டல் அப்சார்ப்ஷன் இன் தி என்று அன்னை கூறுகின்றனர். முற்றிலும் தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்கின்றார்கள். முற்றிலுமாக அவர்களுடைய உணர்வு நிலை அந்த எல்லாம் கடந்த பரம்பொருள் அந்த உணர்வு நிலையுடன் ஐக்கியப்பட்டு விடுகின்றது. முற்றிலுமாக தன்னை இழந்த நிலையை அடைகின்றார்கள். அப்பொழுது ஏதோ ஒரு குறுக்கீடு, யாரோ வருகின்றார்கள், ஒரு குறுக்கீடு ஏற்படுகின்றது. அந்த குறுக்கீட்டை ஸ்ரீ அன்னை எவ்வாறு பார்க்கின்றார்கள், எவ்வாறு அதை எதன் வெளிப்பாடாக அவர்கள் காண்கின்றார்கள் என்றால், அதுவும் அந்த குறுக்கீட்டையும் அந்த இறைவனுடைய ஒரு சங்கல்பத்தின் வெளிப்பாடாகத்தான் அன்னை காண்கின்றார்கள். அது அவர்களுக்கு எதை உணர்த்துகின்றது என்றால், புறத்தை அவர்கள் செய்யக்கூடிய அந்த வேலை, அவர்களுக்கு பணிக்கப்பட்ட அந்த வேலை, அதனுடைய முக்கியத்துவத்தை அவர்களுக்கு உணர்த்தும் வண்ணமாகத்தான் அவர்கள் அதை காண்கின்றார்கள். அனைத்து அன்னை என்ன கூறுகின்றார்கள் என்றால், அன்னைக்கு வழங்கப்பட்ட அனைத்து வாழ்வின் சூழ்நிலைகளும் எதை அவர்களுக்கு சுட்டி காட்டுகின்றன என்றால், அந்த பரம்பொருளுடன் ஒரு முழுமையான ஒரு ஐக்கியம், ஒரு ஒருமுனைப்படுதல், அதன் மூலமாக மாத்திரம் அல்ல, அதனுடன் நின்று விடாமல் தன்னை அனைத்தின் மூலமாகவும் விரிவாக்கம் செய்ய வேண்டும். அதைத்தான் அனைத்து சூழ்நிலைகளும் ஸ்ரீ அன்னைக்கு சுட்டி காட்டுகின்றன என்று அன்னை இந்த பிரார்த்தனைகள் குறிப்பிடுகின்றார்கள்.
மேலும் அவர்கள் என்ன குறிப்பிடுகின்றார்கள்? இந்த பரம்பொருளுடன் இரண்டர கலந்து இருத்தல், யூனியன் வித் தி, அதை ஒரு இலக்காக நான் மேற்கொள்ள முடியாது. இந்த தனிப்பட்ட அமைப்பு என்பதை எடுத்துக்கொண்டால் அதை நான் ஒரு இலக்காக எடுத்துக்கொண்டு அதை பின்தொடர முடியாது. ஏனென்றால் அது ஏற்கனவே நான் அந்த அந்த நிலையை நான் எழுதிவிட்டேன். ஆனால் அந்த நிலையிலே நின்று விடாமல் அது தரக்கூடிய அந்த ஆனந்தம் அதிலேயே மகிழ்ந்து இருந்து விடாமல், அந்த எல்லாம் அல்ல அந்த பரம்பொருள் தனக்கு இடப்பட்ட இந்த புவியில் தனக்கு இடப்பட்ட அந்த வேலை, அதை நான் நிறைவேற்ற வேண்டும் என்பதாகத்தான் நான் உணர்கின்றேன் என்று அன்னை கூறுகின்றார்கள். மேலும் அவர்கள் கூறுவது என்னவென்றால், ஒரு தனிப்பட்ட வேலை என்பது தனிப்பட்ட வேலையாக இல்லாமல் அது ஒரு ஒட்டுமொத்த வேலையாக இருக்க வேண்டும் என்று கூறுகின்றார்கள். Individual work to be carried on simultaneously with the collective work. அவ்வாறு செய்யும் பொழுது என்ன செய்ய வேண்டும் என்றால், அனைத்து செயல்பாடுகள், ஜீவனனுடைய அனைத்து பகுதிகள் அனைத்தையுமே அனைத்திலும் இருக்கக்கூடிய அந்த உணர்வு நிலையை அந்த உச்சக்கட்ட உணர்வு நிலையுடன் தொடர்பில் இருத்தி கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றார்கள். அந்த நிலையில் இருந்து கொண்டுதான் இந்த இடப்பட்ட வேலைகளை செய்ய வேண்டும். அதே சமயத்தில் அந்த தொடர்பை நீடித்து வைத்திருக்க வேண்டும் என்று அன்னை குறிப்பிடுகின்றார்கள். Individual work to be carried on simultaneously with the collective work is to become aware and take possession of all the activities and parts of the being, the definitive establishment of the consciousness in the highest point, making possible both the prescribed action and the constant communion with thee. இரண்டையுமே வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்றார்கள். அந்த உச்சக்கட்ட நிலை, அதனுடனான தொடர்பு, அதே சமயம் இங்கு செய்யக்கூடிய வேலை, இந்த இரண்டையுமே ஒரே தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த நிலையில்தான் இங்கே பணிபுரிய வேண்டும் என்று கூறுகின்றார்கள். அதே போல அன்னை மேலும் என்ன கூறுகின்றார்கள்? The joys of perfect union cannot come until what has to be done is done. அந்த பரம்பொருளுடன் இணைவது, அதில் இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி என்பது, அது எப்பொழுது நாம் பூரணமாக எய்த முடியும் என்றால், இங்கு இந்த உலகத்தில் நாம் செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் அந்த மகிழ்ச்சியை ஒரு முழு நிறைவுடன் நாம் அடைய முடியாது. அந்த ஒருங்கிணைப்பு அதன் மூலமாக கிட்டக்கூடிய மகிழ்ச்சியின் முழு நிறைவை இங்கு வேலையை செய்யாம நம்மால முழு நிறைவில் எட்ட முடியாது என்று அன்னை குறிப்பிடுகின்றார்கள். ஆகையால அன்னை வலியுறுத்துவது ஒன்று அந்த பரம்பொருளுடன் ஐக்கியமாவுதல், அதுவும் தேவை. யூனியன் மஸ்ட் பி ப்ரீச் டு ஆல். தென் வேலையும் இங்க தேவை. அந்த நிலையிலே நின்று விடாமல் அந்த டிஃபரன்ஷியேட்டட் யூனிட்டி அதை விரிவுபடுத்தி அதன் மூலமாக அந்த உணர்வு நிலையில் இருந்து கொண்டே இங்கு நாம் செயல்படுதல், அதுவும் அவசியம் என்று இங்கு அன்னை குறிப்பிடுகின்றார்கள். அதே போல அந்த நிலையை எட்டியவர்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்று அன்னை குறிப்பிடுகின்றார்கள் என்றால், for those who have realized the union, every moment of their life must be an integral expression of their will through them. அப்படிப்பட்ட ஒரு நிலையை எய்தியவர்களுக்கு அவர்களுடைய வாழ்வின் ஒவ்வொரு தருணமும் அந்த இறைவனுடைய சங்கல்பத்தை வெளிப்படுத்தும் வண்ணமாக இருக்க வேண்டும் என்று அங்கு அன்னை குறிப்பிடுகின்றார்கள். ஆகையால் இங்க அன்னை பகவான் நாம் பேராகிராஃப் 7, 8
இந்த கருத்துக்களை அப்படியே முழுவதுமாக பிரதிபலிக்கின்றார்கள். இதில் ஐயா ராமசாமி ஐயா ஏதாவது கருத்துக்கள் கூற விருப்பம் இருந்தால் கூறலாம். Everything has been perfectly and comprehensively covered. But it's one of the very difficult prayers for the mother. Okay. Thank you. நம்ம இந்த செஷனை இதோட நம்ம முடித்துக் கொள்ளலாம். வேற எதுவும் கருத்துக்கள் இருந்தா சொல்லலாம். ப்ளீஸ் சொல்லுங்க சார். அசோகன் சார். சார் ஏதோ பேசலாம். எம்கேஆர் சார் ஏதோ சொல்ல வர்றாரு உங்களுக்கு. அவர் சொல்லணும். இல்லப்பா, இல்ல. நோ அசோகன். Go ahead. No. சார் அதேதான் ஸ்ட்ரெஸ் பண்ண மறுபடியும் ரீட்ரேட் பண்றேன் நீங்களா சொன்னதை. இந்த ப்ரேயர் வந்து இந்த லைஃப் டிவைன்ல அந்த ஆரியாலாம் முன்னாடியே இது பண்ணும்போது இது அப்படியே அது ஏதோ பொழிப்புரை மாதிரி இருக்கு சார். அந்த இந்த பர்டிகுலர் சாப்டர்ஸ்க்கு பொழிப்புரை எழுதினா அப்படி இருக்கும். அப்படி அதுவும் பர்டிகுலர்லி சார் அந்த இந்த சென்டென்ஸ், இட் இஸ் நாட் த்ரூ supreme concentration that thou wilt realize oneness. It is by spreading out in all. And it is by spreading out in all ங்கிற phrase வந்து அந்த differentiated unity அப்படிங்கறத வந்து ரொம்ப அழகா. Yes, exact. அப்புறம் சார் இந்த constant communion with thee the retain பண்ணிட்டு இது பண்ணணும் அப்படிங்கிறது, அதுதான் எனக்கு என்னோட சித்தறிவுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து நம்ம உள்ளுக்குள்ள ஒரு டயல் டோன் மாதிரி அப்படியே டிவைனை பத்தி நினைச்சிருந்தா சரியா வருமானு கேட்டேன் உங்ககிட்ட ஆரம்பத்துல. அதாவது அது சொல்ற மாதிரி இருக்குது. இது வந்து இதை ஷேர் பண்ணிக்கணும். அதான் அது வந்து நடைமுறையில கொஞ்சம் கடினம். ஏன்னா நம்ம வந்து we get involved. ஒரு வேலை பார்க்கும்பொழுது எல்லாமே வந்து நம்ம கம்ப்ளீட்லி we lose ourselves and நம்ம மறந்துடுறோம். அந்த we lose the contact with our psychic being. அதுக்கு தான் மதர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, the least we can do is we can remember the mother's name. The mother's name வந்து we can remember with the constant remembrance of the mother we can involve ourselves in the work. நம்ம வேலையை செய்து கொண்டே அன்னையின் நினைவுடனே வேலைகளை செய்தல்ங்கிறது இதுக்கு அது ஒரு எளிதான உபாயம். ஏன்னா மதர் வந்து எல்லாத்தையுமே ஈஸி பண்ணி கொடுத்துறாங்க நம்மளுக்கு இல்லையா. த்ரூ மதர் யூ கேன் ரீச் த சுப்ரீம். த்ரூ மதர் யூ கேன் எஸ்டாப்ளிஷ் த கான்ஸ்டன்ட் கம்யூனியன் வித் த சுப்ரீம். மதர் தானே, மதர் இஸ் அ கோல்டன் பிரிட்ஜ் நம்ம படித்திருக்கிறோம். மதர் வந்து ஒரு பாலமாக செயல்படுகின்றார்கள். ஸோ பகவான் ஸ்ரீ அரவிந்தரும் அதான் சொல்றாரு, கான்ஸ்டன்ட் ரிமெம்பரன்ஸ் ஆஃப் த மதர்ஸ் நேம். அது வந்து நமக்கு வந்து இந்த தொடர்பை வந்து நீடித்து அதை விடாம வைத்துக் கொள்வதற்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. சிம்பிள் திங், we can always உள்ளுக்குள்ள மதருடைய நேமை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். வேலை செய்யும் பொழுதும் கூட கீப் ஆன் காலிங் த மதர். அது ஒண்ணுதான் சிம்பிளான வழி. எப்படிங்கிறதுக்கு அது ஒண்ணுதான் வழி. இந்த நவம்பர் எய்மோட வந்துருக்கு அந்த கார்டுல கூட சார், சரண்டர் மஸ்ட் பி டு த மதர், நாட் ஈவன் டு த ஃபோர்ஸ் பட் டு த மதர் ஹர்செல்ஃப். அது ரொம்ப அதுக்கு பொருத்தமா இருக்க மாதிரி இருக்கு சார். எஸ். ஏன்னா நமக்கெல்லாம் கிடைத்திருக்கிற ஒரு பெரிய ஒரு சேவியர் கிரேஸ் என்னன்னு பார்த்தோம்னா மதர் தான். ஸோ த்ரூ மதர் தான் இதெல்லாம் அச்சீவ் பண்ண முடியும். வித்தவுட் த மதர் யூ கான்ட் டு. த்ரூ மதர் தான் இதை பண்ண முடியும். இன்ஃபேக்ட் நீங்க சொன்னீங்க பகவானுடைய அந்த லைஃப் டிவைன் அதுக்கு பொழிப்புரை மாதிரி இந்த பிரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன் அமைந்திருக்கு அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் மதருடைய எல்லா ரைட்டிங்ஸும் நீங்க கலெக்டட் ஒர்க்ஸ் ஆஃப் த மதர் எல்லாம் ஃபுல்லாவே நீங்க படித்தீங்கன்னா கூட மோர் அண்ட் மோர் வந்து அது பகவானை புரிந்து கொள்வதற்கு நமக்கு உதவியாக இருக்கும். மோர் அண்ட் மோர் தேர் இஸ் நத்திங் விச் ஸ்ரீ அரபிந்தோ had said which mother has not spoken. அதாவது பகவான் ஸ்ரீ அரவிந்தர் கூறியுள்ளதை எதுவுமே அன்னை கூறாமல் இருக்கல. அன்னை வந்து வேற ஏதாவது ஒரு ரூபத்துல அதை வந்து எளிதாக நமக்கு கூறியிருக்கிறாங்க.
ஆமா ஆமா, எளிதாக. நீங்க எல்லாமே சொல்லிக்கிறாங்க. ஸ்ரீ அரபிந்தோடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் மதர் ஒரு எளிதான முறையில நமக்கு எல்லா வெவ்வேறு ரூபத்துல அவங்க விளக்கியிருக்கிறாங்க. ஆமா. அதனால மதரை நம்ம என்ன அளவுக்கு அவங்களுடைய எழுத்துக்களை நாம் புரிந்து கொள்கின்றோமோ அந்த அளவுக்கு நம்மால எளிதாக பகவானை அணுகுவதற்கு வசதியாக இருக்கும். தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. முடித்துக் கொள்ளலாமா? இதை இந்த we can close the session. Let us all try to be worthy of Sri Aurobindo's centenary. பகவானுக்கும் அன்னைக்கும் நன்றி. அனைவருக்கும் நன்றி.